உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எந்தன் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எந்தன் நேசா, இரக்கத்தின் சிகரமும் நீரே. இயேசு மகாராஜா எந்தன் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனின் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வழியும் சத்திய ஜீவனுமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். குறிப்பாக இந்த பகுதிக்கு நான் வருவது முதல் தரம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இந்த உத்திரமேரூர் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒன்று நான் சிறு வயதாக இருக்கும்போது என்னுடைய வீட்டுக்கு 3வது வீடு. அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி, நான் உத்திரமேரூர்னு சொல்லுவாங்க, எங்கன்னு தெரியாது, சின்ன பையன் நான். அப்போது உத்திரமேரூர் அவங்க ஆர்சி பேக்ரவுண்டு தான். அவங்க தாஸ்ன்னு சொல்லி அவங்க லூர்து மேரி அந்த அம்மா. அவங்க பிள்ளைங்கள்லாம் ஆரோக்கியநாதன், விக்டோரியா, கிறிஸ்டோபர், மேரி, அப்படி. அவங்க இல்லை, யாரும் அதிகமாக இல்லை. அதுதான் கேள்விப்பட்டது சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது.
அதுக்கப்புறம் டாக்டர் தேவசகாயம் அவங்க இந்த பகுதிக்கு ஐயாவோட வந்து தொடர்பு கொண்டு ஊழியத்தை செய்யும்போது அவர் எல்லா ஊழியத்தையும் சொல்லுவார். அங்கங்கே எங்கெல்லாம் போகிறாரோ அந்த ஊழியத்தை சொல்லுவார். அதே வேளையில் உத்தரபேரர் அடிக்கடி பேசுவார். அவர் சொல்லிட்டு இருந்தார், நான் ஒரு நாள் கூப்பிட்றேன் வாங்கினார். இந்த ஊழியத்தில் இந்த 72 ஹவர்ஸ் 72 மணி நேரம் ஜெபத்தில் நீங்கள் வாங்க அப்படின்னாரு. எனக்கு நாளையில் ஒரு புரோகிராம் இருக்கிறதுனால நான் சொன்னேன், சரி இன்றைக்கி வந்துடுறேன் அப்படின்னேன். இன்றைக்கி வந்துட்டு நைட்டெலாம் இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன. அப்படி தான் எனக்கு 2வது தேவனாய் கர்த்தர் இந்த பகுதிக்கு உங்களை முதலாக பார்க்க மக்கள் எப்படி இருப்பாங்க, கர்த்தனுடைய பகுதி எப்படி இருக்கும் அப்படி சொல்லி கர்த்தர் கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய பாஸ்டர் இருக்கிறாருங்க, ஆரோக்கியம் ஐயா. இவர் நான் யாரும் நினச்சேன் முதல்ல, அவர் பரிட்சயமானவராக இருக்கிறார். அவர் ஆவடியில் அதிகமாக அந்த நாட்களில் ஊழி செய்து கிரேஸ் பிரிண்டர்ஸ் வச்சு ஊழி செய்து இருந்த நாட்களில் கேள்விப்பட்டு பார்த்துருக்கிறேன். பட் அவர் அதிகமாக இல்லை, ஆனாலும் அவர் பரிட்சயமானவர் தான். ரொம்ப சந்தோஷமாச்சு. அவர் முகத்தை பார்த்த உடனே சந்தோஷமாயிடுச்சு. எவரும் பாஸ்டர் டேனியல் இருக்கிறாருன்னா இவர் வந்து தெரியல எனக்கு, இது பார்க்குறேன் முதல்ல. ஆனால் ஐயா வந்து அப்படி இல்லை, அவர் நல்லா பார்த்துருக்கிறேன். ஆகவே தேவன் நாம் மைப்படுவதாக இந்த நாளில் விசேஷமாய் ஒரு சின்ன காரியம் சொல்லிட்டு நான் கடந்து வருகிறேன். நான் நிறைய காரியம் கொண்டு வந்தேன், பட் இருந்தாலும் அதை நான் நினச்சி ரொம்ப ஸ்டடீஸ் மாதிரி நினச்சிட்டேன். நான் ஸ்டடி மாதிரி சின்ன பிள்ளைங்க, நல்ல வாலி பிள்ளைங்க, நல்ல அப்படின்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ நான் பேச வேண்டி வரும். கொஞ்சம் மாற்றி கர்த்தர் நல்லவர். கிருபையாக ஒரு காரியம் டாக்டர் தேவசகாயம் அவங்க வந்து நல்லா கவனிக்கணும். சொன்னார் ஆரம்பத்தில் நாங்கள்லாம் அவங்க வரும்போது ஆர்மிலேருந்து வரும்போது கொஞ்சம் அந்த நாட்டில் என்னுடைய விருப்பம் நான் சொன்னால் அதிகமாக நான் இந்து பேக்ரவுண்ட்லேருந்து ரட்சிக்கப்பட்டவன், ஆர்சிலேருந்து வந்தவன். நானும் ஆர்சி பேக்ரவுண்டு தான். ஆனால் இன்றுலேருந்து ஆர்சி போயிட்டு அங்கே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருந்துட்டு பிறகு நானும் என் மனைவியும் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். எனக்கு கர்த்தர் நல்லவர். ஆகவே அப்போ வரும்போது ஆண்டுக்குள்ளே வரும்போது சில இரவு ஜபங்களை நடத்துவது வழக்கம் எனக்கு. இந்த மாதிரிலாம் 72 ஹவர்ஸ்லாம் நான் போனதில்லை. இரவு ஜபம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டதே அப்படி தான். சென்னையில் அவங்களுக்கு தெளிவு கொஞ்சம் பேர் தெரியும், யாகம்மான்னு சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க, நிறைய பேர் தெரியும். ஏசிய சபை சேர்ந்தவங்க தான், ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் உண்மையாக தீர்க்கதரிசி தான். சாம் சுந்தர் ஐயா இருக்கும்போதே நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய மகன் தான் குமார்லாம் ஊழி செய்கிறாங்க, தெரியும் உங்களுக்கு. அந்த நாட்களில் அங்கே போய் தான் நான் ரட்சிப்பட்டேன். என் மனைவி அந்த மீட்டிங் போகிறது வழக்கம். அவங்க சிஎஸ்சி பேக்ரவுண்டு, நான் ஆர்சி பேக்ரவுண்டு. சொந்தமானதுனால அவங்க என்ன பண்ணாங்க, இவர் ஆர்சி உலகத்தை மாதிரி தான் இருக்கிறார், ரட்சிக்கப்படலை, சினிமா பார்க்குறாரு, எல்லாம் பழக்கெலாம் இருக்குது. அதனால் பார்த்தாங்க அவங்க மெல்லமாக, அப்படி வாங்க இரவு ஜபத்துக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அங்கே தான் இரவு ஜபத்தை ரட்சிக்கப்பட்டேன் நான். தொட்டனா பாக்கியநாதன், அப்படி ஐபிசி சபை சார்ந்தவங்க, ஊழியக்காரங்க, பெரிய பெரிய ஊழியக்காரெலாம் வருவாங்க பழைய ஆட்களில். அது மூலம் தான் ரட்சிக்கப்பட்டது. ஆகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த இரவு ஜபங்களில் நான் அதிகமாக கலந்து, ஒரு மாதத்தில் 5 முறை இரவு ஜபத்துக்கு நான் போகிறது வழக்கம். அப்படி தான் டாக்டர் தேவசகாயத்தை சந்திக்கும் போது, அவங்க குடும்பத்தை சந்திக்கும் போது இரவு ஜபம் நடத்துவோம் நாங்கள். மற்ற ப்ரேயருங்க அது நடத்திட்டே இருந்தோம். அப்புறம் ஸ்டடீஸ் படித்தார், நிறைய கோர்ஸில் படித்தார். தேவடைய பெரிதான கிருபை நல்லா கவனிக்கணும் நீங்கள். நாங்கள் அந்த அளவுக்கு அவ்வளோ காரியம் இல்லை, அப்ரோஜனற்ற ஊழியக்காரன் தான். அவங்க வந்து நான் பார்த்த வரைக்கும் தேவசகாயம், டாக்டர் தேவசகாயம் அவங்களுடைய முயற்சி படித்தா கூட, எங்கள் கீழே படித்தா கூட அவங்களுடைய முயற்சி இருக்குது. நான் பார்த்தேன், ஹார்ட் ஒர்க், கடினமான ஒரு உழைப்பு, சத்தியத்தை நல்ல ஆராய்ந்து பார்த்து சொல்லி கொடுத்ததை நான் மட்டும் இல்லை, அநேக ஊழியக்காரர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கவனிப்பார், டைரியில் எழுதுவார். அதை ஸ்டடி பண்ணி ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொண்டார். 2வது ஆண்டுக்காக நிறைய வேலை செய்வார், இரவு பகலும் வேலை செய்வார். அந்த வளர்ச்சி தான் இந்த நாட்களில் அவர் அதிகமாக அவருடைய குடும்பத்தையும் அந்த பயன்படுத்துகிற விதங்கள் ரொம்ப அற்புதமான விதங்கள். அவருக்கு அவ்வளோ டைம் இருக்காது, அதிகமாக ஊழியத்தில் போவார். இடையில எப்போதாவது எனக்கு கூடும்போது வீட்டுக்கு போயின்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷனில் ஒரு ஃபேமிலி பாஸ்ட் மாதிரி ஒரு ஜோமெண்ட் வந்துடுவேன். அப்படி தான். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் அவரை கொண்டு வந்ததுக்காக நான் அதிகமாக நடிச்சு ஒத்துக்கிறேன். நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த நாட்களில் அப்படி ஒரு நல்ல பயிற்சி என்னன்னு சொன்னால், ஸ்ரீசத்துவம், ஜாமக்காரன், யுத்த வீரன், இந்த 3மே ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கணும். அது நம்ம அப்படிதான் ஆகணும். அதான் தேவனுடைய விருப்பம், சித்தம் அதுதான். பழைய ஏற்பாட்டில் அப்படி இருக்குது. பழைய ஏற்பாட்டில் நான் கொஞ்சம் பேச போகிறேன் உங்களுக்கு லேசாக. இது பேசும்போது அடுத்த ஒன்று செக்ஷனில் பேசுவேன். நான் எனக்கு கர்த்தர் நல்லவர், வாய்ப்பு கிடைக்கும் போது நான் இருந்து பேசுவேன். தெய்வம் சொல்கிற ஒரு காரியத்தை முதல்ல ஒரு செக்ஷனில் கொஞ்சம் பேசினேன். அடுத்தடுத்து போகும்போது கர்த்தர் சித்தமானால் கொஞ்சம் சான்ஸ் கிடச்சிதுன்னா, அடுத்தடுத்த சான்ஸ் கிடச்சா நான் இன்னும் அதிகமாக டீப்பாக
கொஞ்சம் ஹை லெவலோட பேசுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்வராக. நல்லா கவனிக்கணும். நம்ம பழைய ஏற்பாட்டில் எப்பவுமே நம்ம கவனிக்கணும். இஸ்ரவேல் ஒரு மக்கள் இருந்தாங்க, கூட்டம் தெரியுமா? நல்லா கவனிக்கணும். நம்மளும் இஸ்ரவேல் தான், நல்லா கவனிக்கணும். நம்மளோட ஒரு விதத்தில் இஸ்ரவேலர், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், உள்ளத்துல யூதன் அப்படின்னு நமக்கு ஒரு பேர் இருக்கு. ரோமர் 2ஆம் அதிகாரம் 29 வசனத்தில் அப்படி இருக்கு. நீ வாசிக்க வேண்டாம், பெரும்பாலும் நீங்க குறிக்கிறவங்க எழுதுறவங்க எழுதிங்க, வாசிக்க கூடாது, டைம் ஆயிடும். நல்லா கவனிக்கணும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 29 வசனத்துல உள்ளத்தில் யூதனானவனை, அந்த நாட்கள் அவங்க வரும்போது அங்கிருந்து கடந்து வராங்க, எகிப்திலிருந்து கடந்து வராங்க. நல்லா கவனிக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கை. ஒரு அடி சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். அந்த வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. இதில் தான் இப்போ யுத்த வீரன்லாம் வர போறாங்க. ஜாமக்காரன் இல்லையா, யுத்த வீரன், இப்படி நம்ம ஜப வீரன், சிஷ்ய, இப்படி வரதெல்லாம் காரணம்னு சொன்னா அங்கிருந்தா வராங்க. நல்லா கவனிக்கணும். நீங்க ஆரம்பத்தில் இருந்தா கூட தன் மக்கள் என்ன பண்ணாதுங்களா, அங்கிருந்து கொண்டு வரார். நல்லா கவனிக்கணும். சாதாரணமாக கொண்டு வரல இஸ்ரேல் மக்களை. அப்போ அவங்க அடிமைத்தனத்தில் 430 இயர்ஸ், 430 வருஷம் அவங்க அடிமைத்தனத்துக்கு இருக்கிறாங்க. தேவனை கர்த்தர் அவங்களுடைய கூக்குரலை கண்டு அவங்களுடைய விண்ணப்பத்தெல்லாம் பார்த்து தெய்வனை பண்ணது அங்கிருந்து இறங்கி வந்து அவங்களை மீட்டுக் கொள்கிற சாதாரண மீட்பு அல்ல. அது பலத்த கரத்தை, ஆணுடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. பலத்த கரத்தினால, ஓங்கிய பயத்தினால் அவர் என்ன பண்ணாங்களாம், அந்த இருப்பு காலவாயிலிருந்து கொண்டு வந்தார். நல்லா கவனிக்கணும். ஆயின் ஃபர்னாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே எரிகிற சூழலில் இருக்க மாதிரி இருக்கிறாங்க மக்கள். அங்கேருந்து கொண்டு வந்து வரும்போது அப்பொழுதுதான் உங்களுக்கு நல்லா கவனிக்கணும். அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது யுத்த வீரன், ஸ்டார்ட் ஆகுது ஜெப வீரன், ஸ்டார்ட் ஆகுது. நல்லா கவனிக்கணும். ஜாமக்காரன் எல்லாம் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது முதல்ல. ஏன்னு சொன்னா மோசை யாருங்க? மோசை ஜெபிக்கிற ஆளா, யுத்தம் பண்ற ஆளா? நீங்க சொல்லணும், கொஞ்சம் ஆன்சர் கொடுங்க. நான் பேசணும். கொஞ்சம் பேர் இருந்தால் பரவாயில்ல, வயசான பரவாயில்ல. ஏமா ஜெபிக்கிற ஆளு கர்த்தர் நல்லவர். பாத்தீங்களா? அப்பவே ஜெபிக்கிற மனுஷன். அதான் இன்னைக்கு டாக்டர் தேவசாயம் எடுக்கும்போது அதான் அதிகமாக எடுத்தாரு இல்ல. மோசே என்ன பண்ணார்? தெருப்புல நிற்கிறாரு. ஜன இஸ்ரவேல் மக்கள் அழிக்காதபடிக்கு, அவர் நாமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அவர் நிற்கிறாரு. அழிச்சிடாதீங்க ஆண்டவர். ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஆள் ஆக்கிறேன், உன்னை உயர்த்துறேன், நீ விட்டுட்டு கொஞ்சம் விலகி ஒதுங்குன்றாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய ஜபங்கள் பாருங்க ஆண்டவர் தடுக்குது பாருங்க. முடியுமா? அது அவர் நினைச்சா அப்படி தள்ளிடலாம் மோசேவை, தள்ள முடியல. ஆண்டு சொல்ற, நீ போயிடுப்பான்றாரு. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவர் அவனை தள்ளிட்டு வேலை செய்யலாம் இல்லையா? அடிச்சிடலாம் மக்கள் இல்லையா? தள்ள முடியாதா? நான் கேட்குறேன். தேவனால் தள்ள முடியுமா? முடியாதுங்களா? முடியும். சாதாரண ஒரு ஆள் தானே. ஆனா அவன் நிற்கிறான் திறப்புல. இல்லை ஆண்டவரே, இந்த குழந்தைங்க இலக்குவானிங்க சில நேரத்தில் அம்மாவை அடிக்கும் போது, அம்மா அடிக்க போறாருன்னா அது குழந்தைங்க என்ன பண்ண போய் காலை பிடிச்சிக்கும். அப்பாவுக்கு ஈஸியாக தள்ளிட்டு போயிடலாம். அந்த குழந்தை பிடிச்சிட்டு அம்மா அடிக்காதுன்னு அழும்போது, அந்த பாசத்தில், அந்த கண்ணீரோடு பாயத்தோடு அழும்போது சில பேருக்கு தாப்பனுக்கு என்ன ஆகிடும், மனசு வந்துடும், போக முடியாது, மிஞ்சி போக மாட்டார் சின்ன குழந்தைன்னு சொல்லி. அந்த மாதிரி தான் மோசே நிற்கும் போது தெய்வம் பார்க்குறாரு, நீ ஒதுங்குன்றார், முடியல. என்னை கர்த்தர் நல்லா கவனிக்கணும். அப்போ அதே போல தான் பாருங்க, நல்லா கவனிங்க. பைபிளில் பாருங்க, யாக்கோபு என்ற ஒரு மனுஷர் இருந்தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஈசாக்கு 2 பிள்ளைங்க, சின்னவன் யாக்கோபு. 20 வருஷமாக அவன் வாழ்க்கையில் ஒரு போராட்டம், ஒரு சுத்திகரிப்பு இல்லை, ஒரு சரியான ஜீவியம் இல்லை. ஆண்டவர் அவனை ஆசிரிக்க முடியல. அவனை வச்சுக்கிற திட்டம் ஆண்டருக்கு பெரிய திட்டம். நல்லா கவனிக்கணும். ஏசா சரியில்லை. ஆனால் யாக்கோபை குறித்து ஆண்டு திட்டம் இருக்குது, ஆனால் அவன் செயல்படலை. நல்லா கவனிக்கணும். நீங்கள் கர்த்தர் நல்லவர். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. சில காரியங்களாம் ஒரு சுத்திகரிப்பு மாதிரி மெல்லமாக கொண்டு வந்து நான் சில காரியம் கொண்டு வரேன். ஆண்டவர் சில வேலை செய்யணும்னு சொன்னால் அந்த எதிர்பார்க்குற தகுதி நம்மக்கிட்ட இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஜபத்தை கேட்கணும்னா நம்ம ஜபம் சாதாரணமாக இருக்கக்கூடாது இல்லைங்களா? செம்மையானுடைய ஜபம் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானது. ஆமாம், நடக்கணும். மிகவும் பிரியமானவனே தானியேல் கிட்ட சொல்கிறா தெய்வம் 9ஆம் அதிகாரம் 23 வசனத்தில். அப்போ தானியேலுடைய ஜபம் எப்படி தான் இருக்குங்க? ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. கவனிக்கணும். அந்த மாதிரி மோசே ஜெபிக்கிறான், மோசே நிற்கிறான். நல்லா கவனிக்கும். அப்போ இந்த மாதிரி வரும்போதெல்லாம், தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் தெய்வம் வந்து அந்த ஜபத்தை ரொம்ப கரெக்டாக கவனிப்பார். ஒரு கண்டிஷன்லாம் இருக்குது. யாக்கோபு ஆசிரிக்க நினைக்கிறாரு, அவனால் ஆண்டவர் ஆசிரிக்க நினைக்கிறாரு, முடியல. காரணம் சொன்னால் அவன் 20 வருஷமாக பொய் சொல்லி அவனோட வாழ்க்கை சரியில்லாமல் அப்படியே போயிட்டு கடைசியில் ஆண்டவருக்கு சமூகத்தில் நின்றுட்டான் இல்லையா? ஒரு நாள் நின்னான். இரவு ஜபம். ஒரு அடிசலுக்கு பார்க்கலாம் பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நின்றுட்டான். தன் மனைவி, பிள்ளைங்க எல்லாரும் அக்கறைப்படுத்திட்டான். வேலைக்காரிங்க, பிள்ளைங்க எல்லாரையும் அப்புறம் தனக்கு உண்டான மிருக ஜீவனுக்கு அத்தனையும் அக்கறைப்படுத்திட்டு யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். தனியாக நிற்கிறான் பாருங்க. தனியாக தேவனோடு நிற்கிறான். வேறு வழி கடை ஓட முடியாது. இந்த பக்கத்தில் மாமங்கார வர்றார், இந்த பக்கத்தில் அண்ணங்கார வர்றான்.
2 பேரும் கொல்றது தான் வரான். நல்ல கவனிங்க, விசாரிக்க எவனும் வரல. என்னப்பா இப்படிப்பா இருக்கிற தம்பி, அப்படி வரல. மருமகனே மாப்பிள்ளை இப்படி இருக்கிற, அப்படி வரவே இல்லை. கவனிங்க, கொல்றதுக்காக வரா 2 பேருமே. இந்த பக்கமா இந்த பக்கம். முடியுமா? தப்பிக்க முடியுமா? அவன் பார்த்துட்டான், தெரிஞ்சு போச்சு. எங்கே வந்துச்சு? தொண்டை கழுத்துக்கு வரையும் வந்துடுச்சு ஆபத்து. அவன் நிற்கிறான் தேவசமத்தை. கவனிங்க, யாக்கோபு 20 வருஷமா நிதானிக்காதவன் அன்னைக்கு நிற்கிறான் தேவ சமூகத்தில். அவங்க வசனம் சொல்லுது, தேவனோடு போராடுறான். அதனால கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் நினைச்சாருன்னா யாக்கோபு என்ன பண்ணியிருக்கலாம்? அப்படி தள்ளிட்டு போயிருக்கலாம். போனாரா? பாருங்க, ஆச்சரியம் பாருங்கம்மா. நல்லா கவனிச்சிங்க. ஒரு மோசை போல இங்கே மாறுங்க. அல்லேலூயா. மோசையை ஆண்டு தள்ள முடியல. தள்ளிட்டு போப்பா, நீ போப்பா, என்ன பண்ணு சொல்லிட்டு போக முடியல. நீ ஒதுங்க போன்றார். அப்படின்னா அவனுடைய உருக்கமான அந்த ஜபம், அவன் மன்றாட்டு. எஸ்தர் ராஜா ஆண்டு கேட்டார் இல்லையா? அவன் அந்த ராஜா கேட்கறான், அகஸ்தியர் கேட்கறான், ராஜாத்தியே, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன கேட்கறமா? வந்து நிற்கிறியே. டாக்டர் தேவசங்க சொன்னார், என் உயிரே போனாலும் பரவாயில்ல இல்லையா? யாரு நிற்க முடியும்? கவனிக்க, தன் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல, அப்போ நிற்கிறான்றா மக்களுக்காக, யூத மக்களுக்காக, தன் தேசத்துக்காக. அந்த மாதிரி மோசே நிற்கிறான், விடமாட்டான், அப்படியே நிற்கிறான். அதே போல யாக்கோபு நிற்கும் போது ஒரே போராட்டம். நல்லா கவனிக்கிறான். அவன் சுற்றி தன்னுடைய காரியத்தை நிதானிக்கிறான். நம்மளோட வாழ்க்கை சரியில்லை நிதானிச்சு கரெக்டாக ஆண்டு சமூகத்தில் நிற்கிறான், போராடுறான். ஆண்டு அவனை தலையில அவன் சொல்கிறான், என்ன ஆசீர்வதித்தால் ஒடிய ஒன்று நானே முன்மற்றை விடமாட்டேன் ஆண்டவரே. அப்படியே நின்றுட்டான். கர்த்தர் நல்லா கவனிக்கிறேன். நீங்கள் யாக்கோபை ஆசீர்வதித்தார், அவன் நின்றுட்டான். மோசேவை ஆசீர்வதித்தார், அவனுக்கு மட்டும் இல்லை, அவனுக்கு உண்டான எல்லாரும் ஆசீர்வதித்தார். கண்டிஷன் 1 நம்பர். ஒரு கண்டிஷன் சொல்லியது உங்களுக்கு கேட்டுங்க. நான் இது சொல்கிறதுக்கு ரெண்டுமே யாக்கோபா இருந்தாலும் சரி, ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் குறித்து இங்கே வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் ஆண்டு மகிமுண்டாகட்டும் ஆண்டுருக்கு நடக்க நாங்கள் சொல்கிறாரு, ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். என்ன சொல்கிறேங்க? நான் சர்வ வல்லமுள்ள தேவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆல்மைட்டி காட், இங்கே சொல்கிறேன் எல் ஷடாய். ஓகே, என்ன அர்த்தம்? அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசு சொல்லுங்க, என் இயேசு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அதுதான் அர்த்தம். அவர் சொல்றாரு, அப்பா ஆபிரகாம், என்னால் எல்லாம் செய்ய முடியும். உனக்கு குழந்தை உண்டாக்கணுமா? அது என்னால் முடியும். ஆபிரகாமுக்கு கல்லுகள்னால பிள்ளைகளை உண்டாக்க முடியும். என்னால் எல்லாம் செய்ய முடியும். இல்லாது இருக்கிற போல அடைக்கிற தெய்வம். ஆனால் நீ எனக்கு முன்பாக எப்படி நடக்கணும்? உத்தமனாய் நடந்து கொள்ளுன்னு சொல்றார். யூ வாக் பிஃபோர் மீ அஸ் எ பர்ஃபெக்ட் மேன். நல்லா கவனிக்கணும். நான் என்ன விரும்புகிறேனோ அதுக்கு ஏற்றபடி நீ நடக்கணும். நடப்பீங்களா? அதுதான் விஷயம். நீங்கள் ஜெபிக்கிற ஆளுங்க, பாரமுள்ள மக்கள், நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் பேர் வந்தாலும் பரவாயில்ல, நல்லா கவனிக்கணும். ஆண்டு நம்ம ஜெபத்தை கேட்குறார். அந்த ஜெபத்தை கேட்கறதுக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். படிப்பு ஒரு அவசியம் இல்லை. பெரிய படிப்பு நாங்களாம் படித்து தான் இருக்கணும். நிறைய என்னத்துக்கு அதெல்லாம், என்னத்துக்கு அந்த படிப்பு? நான் கேட்குறேன். படிப்பு பரலோகம் கொண்டு போகாது, பரிசுத்தம் தான் கொண்டு போகும். வரங்கள் கொண்டு போகாது, கனிகள் தான் கொண்டு போகும். அதனால் ஆனால் தெய்வம் இருத்தை பார்க்குறார், ஜெபத்தை கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுங்க? மோசையை போல ஆண்டு சொல்கிறார் ஆபிரகாம் கிட்ட, ஆபிரகாம், நீ எனக்கு முன்னே எப்படி நட, உத்தமனாய் நட. நம்ம ஆபிரகாம் என்ன மிஸ்டேக் பண்ணான்? ஆபிரகாம் தேவன் ஆசிரிக்க கூடாதபடிக்கு என்ன தவறு பண்ணான்? யாராவது சொல்ல முடியுமா? பாருங்க, யாக்கோபு 20 வருஷம் என்ன பண்ணுறாமா? அங்கே போய் சொல்கிறான், அண்ணனை ஏமாத்திட்டான், அப்பா ஏமாத்திட்டான் இல்லையா? அவன் பேரே எத்தன், ஏமாற்றுகிறவன், பொய் சொல்லுகிறவன், எல்லா வேலையும் செய்வான். ஆண்டரால் ஒன்றும் செய்ய முடியல. அப்போ ஆண்டர் கேட்டார், அப்போ அவன் பேர் நான் கேட்டார். என்னதும்மா சொன்ன பேர்? ஏசான்னு சொன்னானா? அங்கே அப்பா கேட்டால் ஏசான்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? நான் தான் அண்ணன்றான். அவருக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாதாப்பா? இல்லை, அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. ஆனால் ஆண்டர் கேட்குறாரு, உன் பேர் நான் கேட்குறாரு. இப்போ சொல்ல முடியுமா? மாற்றி ஏசா சொல்ல முடியுமா? யாக்கோபுன்னு சொன்னான், உண்மையை ஒத்துக்கினான். அன்றைக்கி தான் உண்மையை பேசுகிறான். பொய் பேசின ஆள் நிப்பாட்டினான். அன்றைக்கி தான் பொய்யை நிப்பாட்டினான். ஆண்டர் பார்த்தாரு, அவன் ஆசீர்வதித்தார். இன்று முதல் நீ யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, நம்ம யாரை தான் இருக்கிறோம்? ஒரு விதத்தில் ஆவிக்குரிய இஸ்ரேல் மக்கள் நம்ம தான். அவங்கள வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கவனிங்க. இஸ்ரேல் மக்களை வச்சு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியத்தையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து வந்த பிரச்சனை போராட்டங்கள் இருந்தால் அதில் எப்படி ஜெபிக்கணும், எப்படி யுத்தம் பண்ணணும், நல்லா கவனிக்கணும், எப்படி ஜாமம் காக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது? பிரச்சனையில் ஜெயிச்சிடலாம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம்.
அதுக்காக தான் நான் இஸ்ரேல் மக்கள் பேசினே இருக்கிறேன். இப்போ கவனிங்க, இப்போ யாக்கோபு பொய் சொல்லி அலைஞ்சான். ஓகே ரைட்டு. ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க? யாரா சொல்ல முடியுமா? உங்க கொஞ்சம் பேர்ல ஆபிரகாம் என்ன தவறு பண்ணாரு? ஏன் கேட்கிறாரு ஆண்டவர்? அப்போ ஆபிரகாமே எனக்கு முன்பாக உத்தமனா நடப்பான்னு சொன்னா அவன் என்ன பண்ணல? உத்தமமா அது வரைக்கும் நடக்கலன்னு அர்த்தம். நான் சொல்ல, ஆண்டவர் சொல்றாரு அவன் உத்தமமா நடக்கல. தான் மனைவியே ஒரு தேசத்துல போயிட்டு என்ன சொன்னாமா அவன்? சகோதரின்னு சொன்னான். நியாயமாது நியாயமாது. அவன் சொன்னது போல அவன் பிள்ளை சொல்றான். யாக்கோபு அதே சொல்றான். அவன் யாரு? என் மனைவி இல்லை, சகோதரி. என்னன்னு சொன்னா பயமா. அவள் அழகா இருக்கிறா, அவள் நிமித்தம் என்னை கொன்று போட்டுருவான்னு சொல்லி அவகிட்ட சொல்லிட்டான். நீ யாரை பார்த்தாலும் என் அண்ணன் சொல்லு. நியாயமாது? பொய் சொல்லி தான் அலையிறாக்கு சில காரியம். அப்போ ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு கிரியை செய்ய முடியல, உன்னை ஆசிரிக்க முடியல, நீ பொய் சொல்லாத, உத்தமமான நட. அப்படி உத்தமமான நடன்னு சொன்ன உடனே நல்லா கவனிச்சு பாருங்க, உத்தமமான நடன்னு சொன்ன உடனே அவன் அதுலேருந்து ஆரம்பிக்கிறான். நல்லா கவனி. அடுத்த வருஷமே ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு எழுதி சொல்லுமா பாருங்க, ஆண்டு விரும்பின ஆசிரித்த ஒரு குழந்தை பிறக்குது தேவ சமூகத்தில். அப்போ கவனிக்கணும், நாம் எல்லோரும் யார் தான் இருக்கிறோம்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அவங்கள போல தான், ஆனால் இது ஆவிக்குரியவர்கள். தெய்வம் சொல்றாரு, அப்படியானால் ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு எப்படி இருந்தாங்களோ அது போல தான் நம்ம இருக்கணும். அந்த யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைங்க தான் இஸ்ரவேல் பிள்ளைங்க. அல்லேலூயா. நாம தேவ சமூகத்தில் தெய்வம் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம், அந்த உத்தமம், கள்ளங்கபடு இல்லாத ஒரு தன்மை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நம்ம செய்கிற யுத்தம் பலிக்கும். நல்ல கவனி, ஜெயிக்கும். நாம் செய்கிற ஜெபம் ஆண்டவர் கேட்டு பதில் அப்பயே கொடுப்பார். உடனே நாம் ஜாம காக்கர்களாக காணப்பட வேண்டும். ஆதாம் இருந்தார் தெரியுமா? ஆதாம் தெரியுமா? ஆதாம் அவன் தான் முதல் மனுஷன். உலகத்திலே முதல் மனுஷன் யாரு தாங்க? ஆதாம் தான் உண்டாக்கினார். இப்போ டாக்டர் தேவசகாயம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து வராரு. ஜாமக்காரன், யுத்த வீரன், ஜப வீரன், சீசன். இப்போ ஆதாமை என்ன கணக்கில் எடுக்கிறது? அவன் என்ன கணக்கில் எடுக்கல? யாரும் சொன்னீங்களே, மோசேன்னு சொன்னோட ஜப வீரன் சொன்னீங்க கரெக்டா? இப்போ ஆதாமை என்னன்னு சொல்றது? அவன் எங்கே சண்டை போட்ட மாதிரி தெரியல. போட்டானா? மனைவி கட்டோட சண்டை போடல. சண்டை போடுற அளவுக்கு இன்னும் பிசாசு இன்னும் உள்ள வந்து சண்டை போடுறது ஆட்டில் எழுப்பல. ஏனி கர்த்த நல்லவர். என்ன சொல்லலாம்? அதை விட்டு வேற என்ன சொல்லலாம்? கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லணும். சீக்கிரம் சொல்ல முடியாது, கொஞ்சம் யோசனை பண்ணி மெல்லமாக சொல்லுங்க. டைம் இருக்குதுமா, இன்னைக்கு ஃபுல்லாக இருக்குது, நைட்லாம் இருக்குது. கர்த்த நல்லவர். கொஞ்சமாக யோசனை பண்ணுங்க. அவன் என்னவா இருப்பான்? ஜெபிக்கிறானா தெரியல, அதுவும் தெரியல இல்லையா? தப்பு சொல்ல நான் அவங்ககிட்ட. நல்ல மனுஷன் அதான் யாவாளும் நல்ல மனுஷன். கீழ்படியாக போயிட்டான். நான் அதை சொல்லலை. அவன் வந்து இந்த ஜாமக்காரனா இல்லை சண்டை போடுறவனா அல்லது ஜப வீரனா அப்படின்னு கேட்க வந்தேன் மெல்லமா. இல்லை எதுவும் பண்ணல. அப்போ அவன் கேஸ் போட்டுடணும் அவன் மேலே. கர்த்தர் நல்லவர், நடக்கவன். அவன் ஜாமக்காக்கிறவன். எப்படின்னு சொன்னால், பகலிலே குளிர்ச்சியான வேலையில் தேவன் உலாவுவார். கரெக்டாக டைமுக்கு தெரியும். அதனால் பார்த்துனே இருப்பான் ஆண்டவர். அன்றைக்கி தப்பு பண்ணதுனால தான் ஒழிஞ்சிட்டான். இப்போ அவனை எந்த ரிஸ்கில் எடுக்கணும்? ஜாமம் காக்கிறவன். அவன் கவனமாக தான் இருப்பான். கரெக்டாக ஆண்டவர் ஒரு நேரம் பகலில் குளிர்ச்சி நல்ல வருவார், சந்திப்பார் தெய்வம் நம்மளை பார்க்குற நேரம். அப்படியே ஆசையாக காத்துனது மாந்தன், அப்படியே அந்த வாசம் இருக்கும். ஜாமம் காக்கிறவன் ஏன்னு கத்தனால. இப்படி நீங்கள் பைபிளில் ஒன்று ஒன்றா எடுத்துனே வந்தீங்கன்னா நிறைய இருக்குது. மோசே எடுக்கிறதாக போல நோவா எடுக்கலாம். ஆபேல் ஒருத்தர் இருந்தான். ஆபேல், இந்த ஆதாம் இந்த 2 பிள்ளைங்க. இந்த காயின் சண்டை போடுறான், அவன் கொலைப்பாரன் ஆகிட்டான். தம்பியை விசுவாச சண்டை போடுறான்னா யார் சண்டை போட்டான்? தம்பியை கொலை பண்ணி போட்டான். அவன் யுத்த வீரன் தான், தவறாக பண்ணிட்டான். நல்லா கவனிக்கணும். நீங்கள் நான் சொல்கிறதுலாம் பாயிண்ட் பிடிச்சிக்கணும். தவறாக சண்டை போடக்கூடாது. நீங்கள் அதனுடைய சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு சண்டை போடணும்? பிசாசு கட்ட மட்டும்தான் சண்டை போடணும். வீட்டுக்கார கட்ட, பிள்ளை கட்ட, பக்கத்து வீட்டில், அக்கா வீட்டில், அங்கே இங்கே பாஸ்டர் கட்ட, சபையில் சண்டை போடவே கூடாது. அது ஆண்டர் அதுக்கு தான் காயின் வச்சார். பிசாசுன்னு ஏவப்பட்டு செய்தானே. அப்போ ஆபேல் யாருமா? நல்லவனா? கர்த்தர் நல்ல. ஆபேல் நல்லவனா? நல்லவனே தான். அதில் எந்த குறையும் கிடையாது. சாட்சி பெற்றான். ஆபேல் மேன்மையான பலி செலுத்தி கர்த்தருக்கு கொடுத்து சாட்சி பெற்றவன், காணிக்க பலி செலுத்துகிறவன். என்ன செய்யறான்? பலி எதில் கணக்கில் வைக்கிறது? அப்போ உதறலின் கனி ஆகிய சோத்திர பலியை செலுத்துன்னு சொல்லி எபிரேயர் 13:15 சொல்றா தெய்வம். அப்போ அவன் என்ன பண்றாமா? துதிக்கிறவன். நல்லா இப்படி ஒவ்வொரு பாட்டா நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆதி ஆமத்தில் அப்படியே எடுத்து. ஓகே, மோசே ஜெப வீரனாக இருந்தான். யோசுவா, நீங்களே சொன்ன தப்பு ரேட்லாம் பார்க்காதீங்க, சொல்லுங்க. அவனை என்ன கணக்கில் எடுக்கலாம்? யுத்த வீரன் இருக்கு, ஜெப வீரன் இருக்கு, சீசனாக இருக்கிறான். யோசுவாவை எப்படி எடுக்கிறது? அவன் வாழ்நாளெல்லாம் யுத்தம் செய்தான். அதோட சொல்லுமா? அதிகமாக ஜெபம் பண்ணல. அவன் மோசே ஜெபம் பண்ணியிருந்தான். எங்கே பார்த்தாலும் ஜெபம் தான். மோசே ஆண்டு சமூகத்தை நின்று ஜெபம் பண்ணி மூங்குப்புற விழுத்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா பக்கன்னு விழுந்துருவான். ஆண்டு சமூகத்தில் போய் பொத்துன்னு விடுவான். மக்கள் சமூகத்தில் நிற்பான். ஆண்டவர்
ஆரோன்கிட்ட சொல்லுவான், நீ போய் நமக்காக அந்த தூபம் காட்டு, போ, கோபாக்கில் வந்துருச்சு, சீக்கிரம் அப்படி போ, ஜெபிக்கிறவன். ஆனால் யோசுவா எப்படின்னு சொன்னால் யுத்த வீரன். அல்லேலூயா. காலேப் அப்படிதான், யுத்த வீரன் தான். எனக்கு கர்த்தர் நல்லவர். இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் கவனிக்கணும், ஜெபம் ரொம்ப அவசியமானது, யுத்தம் அவசியமானது. நான் சொல்லிக் கொடுப்பேன், ஆண்டு மைகுண்டாகட்டும், எப்படி நீங்கள் யுத்தம் பண்ண போகிறீங்க தெரியல, அது டாக்டர் தேவசேகன் தான் பொறுப்படுத்துக்கணும். கர்த்தர் நல்லவர். ஏன்னா மக்கள் இப்படி இருக்கிறாங்க, எனக்கு கர்த்தர் நல்லவர், கவனிக்கணும் நீங்கள். பரவாயில்ல, எனக்கு கர்த்தர் நல்லவர். உதவி சமூகத்தில் இதெல்லாம் பைபிளில் எழுதப்பட்ட தொகுப்பட்ட காரியம் நிறைய இருக்குது பழைய ஏற்பாட்டில். அதனால தான் இஸ்ரேல் மக்கள் நான் எடுத்துகிட்டே வந்தேன். கவனிங்க, இஸ்ரேல் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அவங்க எகிப்து விட்டு வெளியே வராங்க. ஆண்டவர் 10 விதமான அடையாளங்கள் செய்தார் அவங்களை கொண்டு வரத்துக்கு. கர்த்தர் செய்த காரியம் கவனிங்க, 10 விதமான அடையாளங்கள் செய்து ஃபாரோனுடைய தலைச்சனுடைய பிள்ளை சாகிற அளவுக்கு செய்து கொண்டு வந்துட்டார் தெய்வம். இப்போ அப்படி கொண்டு வரும்போது கவனிங்க, அதுதான் ரட்சிப்பு அவங்களுக்கு. பழைய ஏற்பாட்டில் அவங்க வெளியே வந்துட்டாங்க, உலகத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க, சாத்தானுடைய கோட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஒரு நிலை சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வந்துட்டோம், அந்த மாதிரி நம்மளாம் வந்துட்டோம். கல்லை மண்ணை வணங்கி இருந்து இல்லையா, விசாசு வணங்கின்னு அதெல்லாம் போயிட்டு இருந்தோம் இல்லையா. என்னுடைய அம்மா வீடு கேளம்பாக்கம், அதனால் திருப்போரூர் அங்கெல்லாம் கோயிலெலாம் போயிட்டு என்ன பண்ணுறது, திருத்தணி, திருப்பதி, பெரியபாளையம், நாங்கள் அப்படி தான் இருந்தோம். ஏன்னா அப்படி அவங்க வணங்குறதுனால அந்த மாதிரி இருந்தோம். என்னை கர்த்தர் நல்லவர். அங்கேருந்து கொண்டு வந்துட்டாரா இல்லையா, அல்லேலூயா சொல்லுமா. பாருங்க, கர்த்தர் அவங்கள கொண்டு வந்து போலே நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். நீங்கள் நினைக்கலாம் எகிப்து தேசத்துலேருந்து கொண்டு வரும்போது பலத்த செய்கை வெளிப்பட்டதுன்னு. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை குறித்து வாசித்தீங்கன்னா 7 காரியம் அங்கே போட்டிருக்கு. 7 விதமான காரியங்கள் மூலமாக கர்த்தர் அவங்களை நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். அங்கே வசனம் சொல்லுது 7 காரியம் குறித்து, அப்புறம் வாசிங்க. அங்கே சொல்கிறாரு, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தேவன் தாமே பகிர்ந்து கொடுத்த, அவர் சித்தத்தின்மை பகிர்ந்து கொடுத்த வரங்களினாலும், இப்படி 7 காரியத்தை அங்கே எழுதியிருக்கிறார். அப்படிதான் எதை கொடுத்துருக்கிறார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே எனக்கு கொடுத்த ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு அல்ல, அது பெரிதான ரட்சிப்பு. 7 காரியங்களை செய்து என்ன ரட்சித்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி இயேசுவே. பாருங்க, நல்லா கவனிங்க. அப்படியே தான் மக்கள் வந்தாங்க. இஸ்ரேலுக்கு வந்த போல தான் நம்மையும் தேவனை கொண்டு வந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. இப்போ கவனிங்க, ஒரு காரியம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்ரேல் மக்கள் வரும்போது 40 வருஷம் வராங்க. அவங்களுக்கு பகல்லாம் மேகஸ்தம்பம் கேள்விப்பட்டீங்களா, இரவெல்லாம் அக்கினி ஸ்தம்பம் வந்தா இல்லையா? இப்போ வந்துருக்குதா யாருக்காவது? இப்போ யாராவது பகல் மேகஸ்தம்பம் இரவெல்லாம் அக்கினி ஸ்தம்பம் வந்துருக்குதா? எனக்கு அத்தனால கவனிக்கணும். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் வந்தது எப்போன்னு சொன்னால் இஸ்ரேல் மக்கள் வெளியே வந்த பிறகு தான். உள்ளே இருக்கும்போது வரல, எகிப்தில் இருக்கும்போது வரவே இல்லை, அது காட்டவே இல்லை. வெளியே வந்தாங்க, பகல்லாம் மேகஸ்தம்பம். எதுக்கு மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் நான் கேட்குறேன். நான் ஒரு செக்ஷன் முடிச்சிடுவேன், ஆண்டு மைண்ட் உண்டாகட்டும், பிறகு நான் அதில் டீப்பாக போயிடுறேன் அடுத்தது செக்ஷனில். கருத்து நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு பேசிக் மாதிரி நான் எல்லாம் கொடுத்துட்றேன். கவனிங்க, அந்த மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் எதுக்குமா? ஜாலியாக தூங்குறதுக்கா? பகலில் மேகஸ்தம்பம் வந்தால் எப்படிமா இருக்கும்? ஏசி மாதிரி இருக்கும், குழுக்குன்னு இருக்கும். தூங்குறதுக்கா? இல்லை. இரவில் அக்கினி ஸ்தம்பம் போட்டால் எப்படி இருக்கும்? நல்லதாக இருக்கும். தூங்குறதுக்கா நான் கேட்குறேன்? தூங்கக்கூடாது, அல்லேலூயா சொல்லுமா. நல்லா கவனிக்கணும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நல்லா ஆவிக்குரிய இந்த விழிப்பு வரணும். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும், விழிப்பு வரணும். அதான் அவர் சொன்னது, டாக்டர் தேவசேகர் சொன்னது, பாஸ்டர் சொன்னதெல்லாம் கவனிங்க. டேனியல் ஐயா கூட சொல்லிக்கிறார், கவனிங்க. இது சாதாரண மனுஷ பலத்தில் இருக்க முடியாது. அவ்வளோ தூரம் ஒரு ட்ராவல் பண்ணி வராரு இல்லையா? சாப்பிடாம தான் வரணும், 3 நாள் சாப்பிடாம தான் இருக்கணும். நானாவது ஒரு நாள், எனக்கு ஆசை தான் 3 நாள் இருக்கணும் கூட, பட் எனக்கு புரோகிராம் நிஜம் இருக்குது. அவர் ஒரு நாள் சேர்ந்ததுனால என்ன வந்துட்டேன். கவனிக்கணும். இது சாதாரண பலத்தினால் வராது, மாமிச பலத்தில் வராது. இந்த ஆவி அது அவங்களுக்கு அனுபவம் தான் தெரியும். ஐயா நாங்கள் ஊழியக்காரத்தினால தெரியும் எங்களுக்கு. இது பாருங்க, ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டுமா ஜபம் தூக்கமாக வராது. அது முன்னாடி தூங்கிடுவேன். இப்போ நான்லாம் கவனிங்க, ஆண்டு மைகுண்டாகட்டும், நல்லா கவனிங்க. 3 மணிக்கு எழுந்து ஜபிக்கிற ஆள் நான். ஆனால் ஒரு பெருமைக்காக சொல்ல, நான் 4 மணிக்கு தான் ஜபிக்கிற ஆள். அதிகாலை 4 மணிக்கு, 4லேருந்து 4:30 எழுந்துருவேன், ஜெபம் பண்ணுவேன். இது வழக்கம் எனக்கு. ஆனால் ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணார். அவர் மறைஞ்சிட்டார், இப்போ இல்லை. அமெரிக்காவில் பில்லி கிரஹாம், அது நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர். அவர்
இவாஞ்சலிஸ்ட், கிரேட் இவாஞ்சலிஸ்ட். அவருடைய ஊழியத்தில் தான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அது வேர்ல்டு ரெக்கார்டில் இருக்குது. அது பெரிய மனுஷன், ஆண்டு சாட்சிப்பட்ட மனுஷன். அவருடைய பிரசங்கத்தை கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நீ ஊழியக்காராக இருக்கலாம், அதிகாலையில் இருந்து ஜெபிக்கலாம். என்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தது. நான் என்ன பண்ணுறது? நல்ல கவனிங்க. ஜெபிக்கலாம், தடைகள்லாம் உடைஞ்சிருக்கும். ஆனால் ஒரு சில தடைகள் உடையாமல் இருக்கும். சபைக்கு வராதுமா, இல்லை குடும்பத்துக்கு வராதுமா, பிசாசுகளை வச்சுருப்பான் அந்த ஏரியாவில். அப்படி இருப்பேன், நீ இருக்கிற ஏரியாவில். என்கிட்ட அப்படியே பேசுகிற மாதிரி இருக்குது. எனக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு தான் தெரியும், எனக்கா வீட்டுக்கு தெரியும். ஆனால் நீ ஒன்று செய், 4 மணிக்கு எழுந்துக்கிறத 3 மணிக்கு எழுந்துரு, அந்த கட்டு உடையும். ஒரு அழி சொல்லுமா? எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்த மாதிரி இருந்தது. ஆமாம், 4 மணிக்கு தான் எழுந்துக்கிறோம். அவர்கிட்ட சொல்கிறேன்னா, பாதாள கட்டு சில நேரத்தில் அந்த 3 o'clock எழுந்திருக்கும் போது அந்த கட்டு உடைஞ்சிரும் டெஃபினட்டாக அப்படின்னாரு. நான் பார்த்தேன், நான் 4 மணிக்குன்றதை என்ன பண்ணலாம், 3 மணிக்கு எழுந்துக்கலாமே. ஒரு அழி சொல்லுமா? நல்ல கவனிங்க. உடனே என்ன பண்ணேன், 2:45 அலாரம். எத்தனை மணிக்கு? அலாரம் எடுத்து பாருங்கள், வாட்ச் இதில் செல்ஃபோனில் 2:45. 2:45 மணிக்கு நீங்கள் நல்லா தூங்குற நேரம், அப்படி தானே? நல்லா தூக்கமாக இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு பழகிடுச்சு. 2:45 அலாரம் வச்சா அது 1/4 மணி நேரம் 3 மணிக்கு ஆகிறதுக்குள்ளே எழுந்துக்கு வந்து பல்லுகளை தேய்க்க ரெடி ஆகுறது சரியாக இருக்கும். 3 மணி சார் ஆட்டுக்கு மகிமையாக சொல்கிறேன் நான். அது வரைக்கும் சால்வ் ஆகாத அந்த கட்டு உடைக்கப்படாமல் பிரச்சனை இருந்த அந்த காரியத்தை கர்த்தர் உடைத்தார். அல்ல சொல்லுமா? அப்போ தான் நினச்சேன், அடடா அந்த 3 மணிக்கு தெரியாமல் போச்சு. இவ்வளோ வருஷமாக 4 மணிக்கு தானே ஜெபம் பண்ணுறோம், 4:30 ஆகிடுது. 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்க சொல்லும் போது தான் தெரிஞ்சது பயங்கரமான. அப்போ தான் ஆட்ட சொன்னார், நான் உனக்கு எதிராக இருக்கிற அந்த 2 மக்களோடு கூட நான் யுத்தம் பண்ணுகிறேன், உன்னோட கூட வாதாடுகிறேன், அவங்களோட கூட உன்னை பற்றி நான் வாதாடி கொண்டு உனக்காக நான் வாதாடி கொண்டு. என்ன சொன்னால், அவங்க 2 குடும்பம் செய்கிற காரியம் எனக்கு வந்து சபைக்கு விரோதமாக பயங்கரமான காரியம். சில பேசியிருக்காங்க அவர்கிட்ட கூட, ரொம்ப கஷ்டம். ஒரு ஊழியக்காரனாக இருந்து அதை தாங்க முடியாது. அப்போ ஜெபிக்கும் போது ஆண்டு சொன்ன ஒரு காரியம் தெளிவாக, நான் வழக்காடுகிறேன் உன்னோடு கூட அப்படின்னாரு. நான் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு ஆள் தூக்கி ஜெயிலுக்கு போயிட்டாங்க. என்னை விட்டு அந்த சர்ச்சை காலி பண்ணுறதுக்காக, என்னை அங்கேருந்து காலி பண்ணுறதுக்காக ஒரு மறைமுகமாக ஒரு ஆள் செய்தான். நானும் பார்த்துட்டு, என் குடும்பம் பார்த்துட்டு ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா பெரிய ஆளுங்க, பேசினா சண்டை வரும், நம்ம பாஸ்டருங்க. அப்போ பிள்ளைங்க சொன்னாங்க, ஜெபம் பண்ணுப்பா. ஒன்றும் வேணாம், ஜெபம் பண்ணுப்பா, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டு சமூகத்தில் அப்படியே கண்ணீரோடு இல்லை வேதனோடு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இப்படி காரியம் இருக்குது, இப்படி செய்கிறானே, என்ன பண்ணுறது? கரெக்டாக அவனுக்குள்ளே இருந்த ஒரு பாவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி, அது பப்ளிக் ஆகி போலீஸ் வெரிஃபிகேஷன் உள்ளே கண்டுபிடிச்சி 1 year ஜெயில். பாருங்கள், நினச்சி பாருங்கள். ஆண்டு சொல்கிறார், ஆமாம் அந்த வீட்டை கட்ட மாட்டான் பக்கத்தில் உனக்கு விரோதமாக. அப்போ வழக்காட்டுறா தெய்வம். அதை 3 மணிக்கு எழுந்து ஜெபிச்சதுனால அந்த கட்டு ஒட்டஞ்சி அவன் காரியம் வெளியரங்கமாகி போய் அது ஊர்லேயே அவனுக்கு அசிங்கமாகி போச்சு. எல்லாம் சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய மனுஷன் இந்த மாதிரி சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டானே, எப்படி இது பண்ணான் அந்த ஆள்? பக்கத்தில் ஒரு ஆள், இவனுடைய வார்த்தை தூஷணமான வார்த்தை. அதான் சபைக்கு விரோதமாக. நான் அங்கே ஜெபம் பண்ணால் ஆண்டு மைவிட்டாகட்டும், நான் வீட்டில் ஜெபம் பண்ணால் அந்த வீட்டில் அந்த அம்மா ஆடும், பிசாசு ஆடும். எனக்கு தெரியும் அந்த விஷயம். முதல்ல அப்படி நான் அந்த ஏரியாவுக்கு போகும்போது கொஞ்சம் நல்ல மாதிரி வந்து பழகினா போனா வரணும். அதுக்கப்புறம் என்ன பகைக்க ஆரம்பித்தான். எனக்கு தெரியல ஏன் பகைக்கிறேன் என்னன்னு கேட்டால், ஜெபம் பண்ணால் அங்கே ஆடுது. வீட்டில் ஒய்ஃபோ பிள்ளைங்களோ நாங்கள் ஜெபம் பண்ணால் அந்த பிசாசு ஆடும். அது சொல்லிட்டு இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அந்த ஆள் ஜெபம் பண்ணால் எனக்கு இதாக ஆகுது சொல்லி. அதில் ரொம்ப திட்டுறது, அவ்வளோ அசிகசியமான காரியெல்லாம் பண்ணுறது, என்ன பண்ணுறது? அப்போ ஜெபிச்சுட்டு இந்த ஆண்டவர் என்ன பண்ணுறது? பாட்டு சொன்னார், நீ மாம்சில் ஒன்றும் பேசாத, கம்ப்ளைண்ட்டில் கொடுத்தோம் சில நேரத்தில், வேணாம் ஜெபம் பண்ணுனார். இப்போ தான் அதே போல் 3 மணிக்கு எழுந்து ஆடு சமூகத்தை ஜெபிச்ச உடனே அந்த பையனை, அவனுடைய பையன் எழுவிட்டான் அவன் வீட்டில். அவன் சொல்கிறான், நான் அவங்ககிட்ட பேசினேன், உன்னுடைய அம்மா வந்து அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு ஆடுது பாரு, நல்லா ஏன் ஆடுது அப்படி கேட்டான். அவனை அது தெரியல அங்கிள். இல்லைப்பா நல்லா பாரு, அன்றைக்கி தான் சண்டை போடுது, அன்றைக்கி தான் சீற்றமாக இருக்குது, ஓவராக இருக்குது அப்படின்னு அவன். அதுக்கப்புறம் நிறைய அவங்ககிட்ட பேசினான் பையன்கிட்ட. அவங்க அமைதியாக இருந்துட்டான், புரிஞ்சுக்கலாம் சில காரியம், ஆனால் கேட்கல. கடைசியில் ஒரு நாள் எழுந்து சண்டை போட்டான். அவன் சொன்னான், அவங்க ஒரு வாரம் சொன்னான், உன்னுடைய ஆவிக்கு என்னோட ஆவிக்கு ஒத்து போகலாமான்னு அவங்க அம்மா. பையன் சொல்கிறான் பாருங்க, அவன் சொல்கிறான், உன்னுடைய ஆவிக்கு என்னோட ஆவிக்கு ஒத்து போகலையே, நான் தான் உன் பிள்ளை தான், பட்டு எனக்கும் உன் ஆவிக்கு ஒத்து போகலையே, எனக்கு நான் அப்படியே காதில் கேட்குறேன். அந்த பொம்பளை சொல்லுது, என்ன மிஸ்டேக்குன்னு? இல்லையே, ஒத்து போக மாட்டேதே, ஒன்று உங்கள்கிட்ட மிஸ்டேக் இருக்கு, என் அந்த பொம்பளை சொல்லுது உங்கள்கிட்ட தான் மிஸ்டேக்குன்னு. அவன் கண்டுபிடிச்சிட்டான், இல்லை தாய் கிட்ட தான் மிஸ்டேக் இருக்குது, இந்த ஆவி பிடிச்சிட்டான். அவன் சொல்லிட்டான், வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான். அது வீடே அப்படியே அலங்கோலம் ஆயிடுச்சு. ஆனால் ஜெபிச்சுன்னு இருக்கிற ஆண்டவரே ரட்சியும் 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 தான் ஜெபிச்சிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டு சொல்கிறாரு, மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் வந்தது இல்லையா, இஸ்ரவேல் மக்கள் வழி நடத்துறதுக்கு 40 வருஷம் வந்தது இல்லையா? அந்த அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அந்த நாட்டில் வரும்போது அது ஏன் வந்தது அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து இடைவிடாமல் ட்ராவல் பண்ணணும். வசனம் சொல்லுது, அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பமும் அவர்களை இரவில் பகலில் வழி நடத்தும்படிக்கு அவர்கள் விட்டு விலகாது இருந்தது.
டே நைட்டு கவனிக்கணும். நீங்கள் இரவும் பகலும் இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்கு போகணும்னு சொன்னால் நடந்து தான் போகணும். அவங்க நைட்டில் பார்க்கக்கூடாது, பகல் பார்க்கக்கூடாது. பாருங்கள், நம்ம பாருங்கள், கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம் இல்லையா? ஒரு களைப்போ ஒரு பசியோ வீட்டுக்கு லாபமோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறோம். இதுதான் கவனம், இதுதான் முக்கியம். அவங்களுக்கு ஆண்டு சொன்னார், பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் இருக்கும். எதுக்குன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணணும்? போயிட்டே இருக்கணும், நடக்கணும், நிற்கக்கூடாது. பகலாச்சுன்னு சொல்லி நிற்கக்கூடாது, நைட் ஆச்சுன்னு சொல்லி நிற்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும். ஆண்டு எப்போ கமெண்ட் பண்ணுறாரோ அவங்க என்ன பண்ணணும்? உடனே டென்ட் எடுத்துடணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னால், ஆண்டு சொன்னால் என்ன பண்ணணும்? 22 மணி நேரம் 72 ஹவர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அப்படி சொல்லி சபையில் டிக்ளேர் பண்ணி ஒரு ஊழியக்காரை வந்து நடத்துகிறான்னு சொன்னால் நீங்கள் ஆயத்தமாயிடணும். எனக்கு இந்த வேலைக்குது அந்த வேலைக்கு சொல்லக்கூடாதுன்றார் ஆண்டவர். அல்லே சொல்லுமா? ஆண்டு உங்களோடு பேசுகிறார். நல்ல கவனம். எனக்கு சில காரியம் புரிஞ்சிடும். நான் சபையில் ஆகட்டும் மற்ற இடத்துல பேசினாலும் எனக்குள்ள ஆவியான பேச எப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாரோ அப்போது நான் பேசிடுவேன் டக்குன்னு. அதுக்கு பேச மாட்டேன். வெளிப்பாடு கொடுப்பாரு, அப்பயே பேசுவோம். லைவே தான் கிடைக்கும். நான் தியானம் பண்ணுறது, இப்போ நான் ஊழியக்காரங்க தியானம் பண்ணுறோம். நாங்கள் தியானம் பண்ணும்போது வெளிப்பாடோ ரகசியங்கள் அதனுடைய மறைபொருள் சத்தியெல்லாம் வெளிப்படுத்துவார். ஆனாலும் அந்த நேரத்தில் பேசும்போது சில சத்தியம் வரும். அது என் காதில் கேட்டு உள்ள கேட்டு அப்படி நான் பேசுவேன். அது அப்போ கிடைக்கிறது. அப்போ சொல்லிவிடுவேன் அவங்ககிட்ட, இது ஆண்டர் பேசினே இருக்கிறாரு, நான் கேட்டு சொல்கிறேன். நல்லா கவனிக்கணும். இப்போ ஆண்டர் பட்டாரு, அந்த மேகஸ்தம் அக்கினி ஸ்தம்பம் எதுக்குன்னு சொன்னால் இரவும் பகலும் நடக்கணும். ஆனால் இரவு நேரத்தில் கவனிங்க, பகல் நேரத்தில் வெயில் அடிக்கும்போது சோர்வு உண்டாகிடும். சன் ஸ்ட்ரோக்குன்றாங்க இல்லையா? அதிகமான வெயிலில் போனால் ஸ்ட்ரோக் வந்துடுதுன்றாங்க இல்லையா? வெயில் போகாதுன்றாங்களே. அந்த மாதிரி வெயில் அதிகமாக இருந்தால் பயங்கரமான ஒரு சோர்வு உண்டாகிடும். களைப்பு வரும், வறட்சி வரும், தாகம் வரும், பசி வரும். அதனால் எல்லாமே நின்று போயிடும். அதனால தான் அங்கே என்ன பண்ணார்? மேகஸ்தம்பத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. மேகஸ்தம்பத்தை கொடுத்து எதுக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? பகலில் என்ன காரணம் இருந்தால் போயிட்டே தான் இருக்கணும். பகல் 12 மணிக்கு போக சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆனால் வெயில் ஆண்டவரை இல்லை, மேகஸ்தம்பம் கொடுத்துரு, நீ போ. அப்போ தேவனை கர்த்தர் சொல்கிறாரு, நல்லா கவனிக்கணும். ஜெபிங்க. உங்களுக்கு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? எழுந்து ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணுங்க. எந்த நேரம் சொல்கிறாரு? எழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு வீட்டுக்கு அப்படியே சொல்கிறாரு, உனக்கு கண்ணு விழிப்பு வந்துச்சா 2 மணிக்கு 3 மணிக்கு மணி தூங்காத, டைம் 2 தானே ஆகுதுன்னு தூங்காதன்றாரு. எத்தனை பேர் தூங்குறீங்க எனக்கு தெரியாது. ஒரு வேளை சொல்லுங்கள் பார்க்கலாம். கண் விழிப்பு எப்பவுமே வராது. உங்களுக்கு வந்துச்சு ஒரு வேலை, தூக்கம் போயிடுச்சு, டக்குன்னு 2 மணி பார்க்குறீங்க, 2 மணி இல்லை 3 மணி, தூக்கம் போயிடுச்சு. 3 மணி தானே சொல்லி தூங்காதீங்க. அதுதான் ஒரு ஆவியானவர் அங்கே உங்களுக்கு வச்சிருக்க காரியம். கண்ணு விழிப்படுத்துனா ஏதோ ஒரு காரியம் இருக்குது. ஜெபிக்க சொல்கிறாரு, உடனே டக்குன்னு எழுந்துருங்க. நான்லாம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். 3 மணிக்கு 2 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தூக்கம் போயிட்டு நல்லா தெளிவாக இருக்கும். நான் பாப்பா என்ன தூக்கமாக போயிடுச்சு, உடம்புலேயும் அவங்க பலவீனம் இல்லை, தூக்கம் தெளிவாக போயிடுச்சு, தூக்கமே இல்லை, தூக்க சோறுலாம் கிடையாது, தூக்கம் மயக்கலாம் கிடையாது, பளிச்சுன்னு நல்லா ஒரு 6 மணிக்கு எழுந்த மாதிரி தெரியுது என்னன்னு சொல்லிட்டு எழுந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது நல்லா கவனிக்கணும், அது வந்து ஜெபிக்கிறதுக்காக உங்களை கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? யாருக்கோ எங்கேயோ ஒரு ஆபத்து இருக்குது, நீங்கள் ஜெபிக்கும்படி அழைக்கிறார். நீங்கள் என்ன பண்ண? உடனே ஜெபிக்கணும். நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல 2 பேர் பெண்கள் ஊழியத்துக்கு போகிறாங்க. நல்லா கவனிங்க, 2 பேர் பெண்கள் ஊழியத்துக்கு போகிறாங்க. அந்த 2 பெண்கள் போகும்போது கிராமத்துக்கு போகிறாங்க. அவங்க கொடுக்கப்பட்ட கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகிறாங்க. கல்யாணம் ஆகாதவங்க 2 பேருமே போயிட்டு பஸ்ஸு திரும்பி வரலான்னு வரும்போது அந்த ஊரில் சொல்கிறாங்க, பஸ் போயிடுச்சு, கடைசி பஸ்ஸு, இது கிராமம், இது இனிமேல் பஸ் இருக்காது, நீ காலையில் தான் போகணும், விடிகாலம் 5-6 மணிக்குன்னு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? வேறு வழி இல்லாமல் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே தங்குறாங்க. அங்கே இருந்த களவாளி பசங்க பார்க்குறானுங்க, ஆஹா 2 பெண்கள் வந்து மாட்டிக்கினாங்க, அவங்கள என்ன பண்ணணும்? கெடுத்து போட்டுடணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு இரவு ஜபத்தில், வேறு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இரவு ஜபத்தில் 27 பேர் இருக்கிறாங்க. அந்த பெண்கள் தான் எல்லாம் கூடி அவங்களுக்கு ஆண்டு சொல்ல ஜெபிக்க சொல்கிறார். ஜெபிங்க 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 ஜெபிங்கன்னு ஜெபிச்சுனே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, விஷயம் தெரியாது. அவங்க 27 ஜெபிச்ச உடனே இங்கே அந்த 2 பெண்களை சுற்றி அவனுக்கு கிட்ட வந்துட்டானுங்க, ரவுண்ட் பண்ணுறானுங்க. இவங்க முட்டி போட்டு ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் அப்படின்னு ஜெபிச்சுங்கிறாங்க. சுற்றி தூதர்கள் மாதிரி 27 பேர் நிற்காங்க. 27 பேர். எத்தனை பேருங்க? 27 பேர். அவனை பார்க்குறானுங்க. அவங்க கையில் கன்னுகள்லாம் வச்சுருந்த பார்த்த உடனே அவங்க இருக்கிற அந்த போர் வீரர் நல்லா இருக்காங்க, மிலிட்ரிக்கார மாதிரி இருக்கிறாங்க. பார்த்த உடனே அவனுங்க ஓடி போயிட்டாங்க. சுற்றி பார்த்தானுங்க, நைட்டெல்லாம் இருந்தானுங்க. விடிகாலம் வந்துச்சு, அவனு கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டான், கிட்ட வரவே இல்லை. இவங்க பார்த்தாங்க 4 மணி ஆயிடுச்சு, சரி எழுந்து ஜெபம் பண்ணிட்டு நன்றி சொல்லிட்டு கிராமத்துக்கு போயிடலான்னு சொல்லி 2 பெண்களை போகிறாங்க. அப்போ அவனுக்கு பின்னாடியே வந்து கேட்குறானுங்க, ஆமாம் இரவுலாம் இங்கே இருந்தீங்க, உங்களை சுற்றி 27 போலீஸ் இருந்தாங்களே, யார் அங்கே, எப்போ வந்தாங்க, எங்கே வந்தாங்க? 27 போலீஸா? யார் எனக்கு தெரியலையே. இல்லையே, உங்களை சுற்றி பயங்கரமாக கன் வச்சுருந்தாங்களே, நான் பார்த்து பயந்து ஓடி போயிட்டுமே. பிறகு அவங்க போயிட்டு சாட்சி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வந்து தேவன் 27 பேர் வச்சு காப்பாற்றினார் இந்த இரவு இந்த நேரம் சொல்லும்போது அந்த நேரத்தில் 27 பேர் ஜெபிச்சிருக்கிறாங்க. அல்ல சொல்லுமா?
பாருங்க, அப்போ 27 பேர் ஜெபிச்சாங்க, 27 தூதரை இங்கே அனுப்பிச்சிருக்கிறார். அதனால் உங்களுக்கு விழிப்பு வரும்போது எந்த நேரமாக இருந்தாலும் எந்நேரமாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? எழுந்து ஜெபிங்க. இதான் ஜெப வீரன், ஜெப வீராங்கனை. ரெண்டு லேடிஸாக இருக்கலாம் இல்லையா, சிஎஸ்ஆர் சிசின்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி நீங்கள் வந்து ஜெப வீராங்கனைகள், ஜெப வீரர்கள். நல்லா கவனிக்கணும். இதுதான் ஆண்டு சொல்கிறார். தூங்கக்கூடாது நாட்டில். பட்டுன்னு எழுந்துட்டீங்கன்னா உடனே என்ன பண்ணுங்க? ஆவியாண்ட கேளுங்க. ஆவியானா எதுக்காக நான் ஜெபிக்கணும்? என்னை எழுப்பியிருக்கிறீங்களே அப்படி கேட்டால் நல்லா கவனம். உலகத்தானுக்கா நமக்கு வித்தியாசம் இருக்குது. ஆண்டு நம்மோடு தான் பேசுவார், ஜெபிக்கும் போது சொல்லுவார். அப்போ மேகஸ்தம்பம் வரும்போது பகலில் நல்லா கவனிக்கணும். எந்த நேரம் வந்தாலும் போகிறதுக்கு தான். வெயில் பாதிப்பு வருது, தண்ணி இல்லை, பற்றாக்குறை, இந்த பிரச்சனை நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறார் தெய்வம். அல்லேலூயா. நல்லா கவனம். அடுத்து கவனிங்க, அக்கினி ஸ்தம்பம் இருக்குது நைட்டில். இரவாயிடுச்சு என்ன போயிட்டுன்னு சொன்னால் அக்கினி ஸ்தம்பம் வரும். ஏன்னு சொன்னால் கவனிங்க, பனி இருக்கும் இரவு நேரத்தில். இப்போ உங்களுக்கு தெரியாது, அவருக்கு மிலிட்ரிக்கார், அவருக்கு தெரியும். ராஜஸ்தான் போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பனி பயங்கரமாக இருக்கும். பனியிலே செத்து போயிடுவாங்க. அவ்வளோ பனி, கடுமையான பனி இருக்கும். நமக்கு டிசம்பர் வருது இல்லையா, அதை கூட மோசமாக இருக்கும் பனி. டெல்லியிலே பயங்கர பனி. வெளிநாட்டில் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, காஷ்மீர்லாம் போனீங்கன்னா அந்த பனி மைனஸில் போயிடும், செத்து போயிடுவாங்க ஜனங்க, எத்தனை பேர். அப்போ தெய்வம் சொல்கிறாருன்னா, இவங்க போகும்போது மனாந்திரம், மணற்பாங்கான இடம். நீங்கள் போகும்போது என்ன பண்ணணும்? உங்களுக்கு அக்கினி ஸ்தம்பம் நான் கொடுப்பேன்னு சொல்கிறார் தெய்வம். அக்கினி ஸ்தம்பம்னா நெருப்பு மாதிரி இருக்கும். நெருப்பு மூட்டினா எப்படி குளிர் போயிடுதோ அந்த மாதிரி. அப்போ அக்கினி ஸ்தம்பம் வெளிச்சத்தை கொடுக்கும். ரெண்டு காரியம் செய்ய. ஒன்று குளிர் போயிடும், ரெண்டாவது பாதை தெரியும். டார்ச் நைட்டில் அடிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி வெளிச்சம் கொடுக்கும். ஏன் இரவு நேரத்தில் அதை கொடுத்தாருன்னு தெய்வம் சொன்னால், நீங்கள் நைட்டில் தூங்கக்கூடாது. அல்லேலூயா. பார்த்தீங்களா, அந்த இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னார், நைட்டில் 12 மணி ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? நைட்லாம் ட்ராவல் பண்ணணும். நீங்கள் குளிர் தையா ஆண்டவரே, வெளிச்சம் தெரியல ஆண்டவரே, அல்ல மிருகனை வரும் ஆண்டவரே, பூச்சிங்க இருக்கும், பாம்பு இருக்கும், இந்த சாக்கு போக்கு சொல்லக்கூடாதுன்னு ஆண்டு சொல்கிறார் உங்ககிட்ட. அல்லேலூயா. இன்றைக்கி வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அந்த சாக்கு போக்கு நீங்கள் சொல்லவே தயவுசெய்து விட்டுடுங்க. சொல்லியிருந்தா பரவாயில்ல, இது இருக்கும், மன்னிச்சிடுவா தெய்வம், மன்னிப்பு கேட்டுருங்க. இனிமேல் சொல்லாதீங்க அதை பற்றி. சத்தியம் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரைட்டு. தெரிஞ்ச பிறகு என்ன இரவு நேரம் ஜெபம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சபையில்னு சொன்னால் வந்துருங்க. நீங்கள் போகிற சபையில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஜெபம்னு சொன்னால் என்ன பண்ணுங்க? மற்றவங்க வராங்களா வரலையே, நீங்கள் போயிடுங்க. உங்களை பார்த்து அவங்க தானாக ஓடி வருவாங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் இரவு ஜெபத்துக்கு வந்ததுக்காக நல்லா கவனிங்க. நீங்கள் வந்து 3 நாள் தங்கி இருக்கிறதுனால, இந்த 72 ஹவர்ஸ் இருக்கிறதுனால, அதனால் உண்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாகவே வெளிப்படுத்தி காண்பிப்பார். அதுதான் தெய்வம். நல்லா கவனிக்கணும். ஊழி செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்குள்ள வித்தியாசம் உண்டு பண்ணுவார். இந்த 72 மணி நேரம் வந்தவனுக்கும் வராதுக்குள்ள வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும், நிச்சயமாக சால்வ் ஆகும். ஹேபத் ஹோதாம் வீட்டில் உடன்படிக்கை பட்டி 3 மாதம் தான் இருந்துச்சு. நல்லா கவனிங்க, சம்பவத்தை கேட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு டக்குனு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். உடன்படிக்கை பட்டி தாவீது கொண்டு வரும்போது பயந்து என்ன பண்ண வச்சுட்டான். ஹோப்பே தேதேம் வீட்டில் வச்சுட்டான். ஐயோ, யார் கொண்டு போகிறது? இது எத்தமான ஆபத்து வருது, அதை தொட்டெல்லாம் சாகுறான். தாவீது ராஜா பயந்துட்டான். பார்க்கத்தான் எங்கே வச்சிடலான்னு சொல்லி ஒரு வீட்டில் வச்சுட்டான். அந்த வீட்டில் 3 மாதம் தான் இருந்தது பெட்டி. என்னமா பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு அடி சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, அந்த பெட்டி அந்த வீட்டில் போனால் சாகு வரணும், அப்படிதானம்மா? கணக்கு அப்படி தான். தொட்டா செத்து போயிடானே, அவன் வச்சுட்டு போயிட்டான். ஆனால் அந்த பெட்டி போன இடத்துல நல்லா கவனிங்க, பைபிள் தொட்ட சாவ வரும். நல்லா கவனிக்கணும். அந்த பெட்டி போன அந்த வீட்டில் 3 மாதத்துக்கு பெரிய ஆசீர்வாதம். சின்ன ஆசீர்வாதம் தான் ராஜாவுக்கு போயிருக்காது விஷயம். நல்லா கவனிக்கணும். ஒரு ராஜா கிட்ட போய் ஒருத்தர் சொல்கிறான், ராஜா இந்த பெட்டி நீங்கள் வச்சுட்டு வந்தீங்க, அந்த வீட்டில் ஒரு ஆசீர்வாதம்னா, சின்ன ஆசீர்வாதம்னா சொல்ல மாட்டாங்க போயிட்டு ராஜா கிட்ட. ஊர் மக்களே பார்க்குற அளவுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கா தெய்வம். அதனால தான் போய் சொல்கிறான், ஆண்டா ராஜா பெரிய ஆசீர்வாதம் ராஜா. இல்லை ராஜா காப்பாரு, இது இல்லாமல் போய் சொல்கிறது என்கிட்டன்னுவார். அவன் பார்த்த ராஜா பார்த்துட்டான், ஆஹா உண்மையிலே தெய்வோட ஆசை இருக்குது. அதனால் நீங்கள் 72 மணி நேரம் நிற்கிற உங்களுக்கும் வந்து கலந்து கொள்ள, உங்களுக்கு உற்சாகமாக கலந்து கொள்ளணும். நல்லா கவனிக்கணும். தூக்கம் உங்களுக்கு பறந்துட்டு போயிடும். நிச்சயமாக சொல்கிறேன். அந்த ஒரு வைராக்கியம் சொல்லுவாங்கம்மா. அதான் டாக்டர் தேவசங்கர் 2 பாயிண்ட் கொடுத்தாரு. ஒன்று வந்து கர்ப்ப வேதனைப்படுற ஸ்திரீ இல்லையா, பிரசவத்துக்கு இருக்கிறா, அவன் புருஷன் தூங்குவானம்மா. நான் கேட்குறேன், சரி அவர் சொன்னது அவங்களே சொல்லிட்டாரு, நான் ஒன்று சொல்கிறேன். ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, ஆப்ரேஷன், இந்த பிரசவம் ரொம்ப கடினமான இருக்குது, குழந்தை பருகிறது கஷ்டம், ரொம்ப இருக்குது, மரணத்து கூட வரலாம், 2 பேர் யாரும் செத்துருவாங்க அப்படி சொன்னால் அந்த அவன் புருஷன் தூங்குவானம்மா? தூக்கமே வராது. நல்லா கவனிக்கணும், தூக்கம் வராது. அதே ஆள் வந்து குழந்தை பிறந்த பிறகு தூங்கினான தூங்கிடுவான். 6 மணிக்கு 7 மணிக்கு கூட தூங்கிடுவான். ஆனால் அன்றைக்கி நைட்டெல்லாம் தூங்க மாட்டான். அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும், ஒரு முடி வர வரைக்கும் அவன் தூங்க மாட்டான். அப்போ எப்படி வந்து அந்த தூக்கம் எல்லாம் போச்சு? எப்படி போச்சு? தூக்கம் எங்கே போச்சு? அந்த மாதிரி தான் அது. 72 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா. எனக்கு ஆண்டர் சொல்கிறேன், மகிமை சொல்கிறேன், நீங்கள் சும்மா விட்டிங்கன்னா நான் தூங்கிடுவேன். ஏன்னா கால் எழுந்து நட்டதுனால தூங்கிடுவேன். ஆனால் நீ ஜெபன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த தூக்கம், சாப்பிட்டா கூட தூக்கம் வராது எனக்கு. சில பேர் சாப்பிட்டா தூக்கம் வரல,
வரவே வராது எனக்கு. ஏன்னு சொன்னால் அந்த ஜபம்ன்றது தான் உள்ள நிற்கும். போய் ஜபம் வச்சுட்டுமே எல்லாம் வராங்களே, விசுவாசம் வராங்களே, செய்தி எடுக்கணுமே, அவங்க நடத்தணுமே அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாப்பிட்ட பிரியாணி ஜீரணம் ஆகிடும், நின்றுனே ஜீரணம் ஆகிடும். அது எங்கே போச்சுன்னு தெரியாது. தூக்கமே வராதுமா, ஒரு பொட்டு கூட வராது. காரணம்னா அந்த வைராக்கியம் தான், அந்த பாரம், அந்த வேதனை, அந்த வலி. தூக்கம் வருமா? வராது. உங்களுக்கு யாருன்னா வருதா? வராது. ஒரு அடி சொல்ல பார்க்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க, தெரியல, விஷயம் தெரியல. எனக்கு அடுத்த நாள் அது ஒரு ஆவி தான். அது ஆண்டர் மேலே இருக்கிற ஒரு ஆவி, இல்லை அபிஷேகம் கூட சொல்லலாம். பரிசுத்தம் கொடுக்குற அந்த வைராக்கியம், அந்த ஆவி. அதுக்காக இங்கே மாம்சம் பலவீனமானது, ஆவி உற்சாகம் உள்ளது. இந்த ஆவிக்கு நீ பவர் கொடுத்தீங்கன்னா அது மாம்சத்தை என்ன பண்ண போயிட்டு அடிச்சிடும். தூங்காத கண்ணுக்கு, காது, மூக்கு, வாய், தொண்டைக்கெல்லாம் என்ன, ஹார்ட், லங்ஸ், கிட்னி, லவருக்குலாம் என்ன பண்ணோம், பவர் கொடுத்துரும். மாம்சத்தை அப்படியே அடிக்கணும். ஆவிக்கு பவர் கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தா அது பேசும். எனக்கு அர்த்தம் இல்லை, சாதாரண மக்கள் தானே. அப்போ கவனிங்க. அப்போ தோசி இரவு நேரத்தில் அக்கினி ஏன் கொடுத்துன்னு சொன்னால், குளிருது, மிருகம் வருது, பாம்பு வருது, பூச்சி வருதுன்னு நினைக்காத. நீ என்ன பண்ணு, போ, நைட்டோட போ. அதனால தான் மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் அந்த நாட்களில் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அவங்களுக்கு அவங்க போய் சேர்ற வரைக்கும் அவங்கள இரவும் பக்கம் வழி எடுத்துனே இருந்து. நல்லா கவனிக்கணும். இது என்ன சொல்கிற தெய்வம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் நம்ம புதிய இருக்கிறோம். நமக்கும் அதே பிரச்சனை தான். ஆனால் அந்த மாதிரி நேரம் வராது. நல்லா கவனிக்கணும். நாம் எங்கே போய் ஆகணும்? வருகைக்கு போய் ஆகணும். இந்த கடைசி காலத்தில் நிற்கிறோம், எந்த சந்தேகமும் கிடையாது. கடைசி காலத்தில் பயங்கரமான யுத்தங்கள் நடக்குது, நடக்க முடியாத சம்பவம் நடக்குது, விபரீதமான காரணம் நடக்குது. கண்டிப்பாக நம்ம இங்கே தான் இருக்கிறோம், கடைசி காலத்தில் இருக்கிறோன்றது சந்தேகமே கிடையாது. நல்லா கவனிக்கணும். நீங்கள் அப்போ இப்படி செய்யும்போது தெய்வம் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணணும், நடந்து கொண்டு தான் போகணும், வேகமாக போகணும், அக்கினி சம்பவம் மேக சம்பவம் போல போகணும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தை கவனிக்கணும். நீங்கள் இந்த அக்கினி சம்பவம் மேக சம்பவம் புதிய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது? எங்கம்மா இருக்குது? மேலே பாருங்கள், போய் வெளியே போய் பார்த்து வாங்க. இருக்குதா? நல்லா கவனிக்கணும். ரட்சிப்பு நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அங்கே கொடுத்துருக்கிறார். அவங்க எகிப்தில் வந்தது போலவே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்து ஜீவனை கொடுத்து ரட்சிப்பு கொடுத்து, விலையேறப்பட்ட ரட்சிப்பு கொடுத்து, ரத்தத்தை சிந்தி ரட்சிப்பு கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் வேலை முடிச்சிட்டார். அல்லேலூயா சொல்லுமா? சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுமா? இயேசு அவர் வேலை முடிச்சிட்டார். நம்ம எங்கேருந்து கொண்டு வந்துட்டாரு? எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். அப்போ அடுத்து என்ன வரணும்? நமக்கு மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் வந்துதான் ஆகணும். நல்லா கவனிக்கணும். அப்போ எங்கே இருக்குது மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம்? நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அந்த நாள் முதல் எந்த மனுஷன் ரட்சிக்கப்படுறானோ, ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு ஆவியான பேச மாட்டார், வெளியில் பேசுவார். இயேசு ஏற்றுக்கொள், இயேசு ஏற்றுக்கொள், அவர் தான் ரட்சிகர், அவர் தான் சொல்லி பேசுவார், தவிர உள்ள போக மாட்டார். அவன் என்னைக்கு ஏற்றுக்கொள்றானோ, ஆமா இயேசு தான் தெய்வம், நம்ம எதை தான் வணங்குறோம், அவர் தான் தெய்வம் அப்படி சொல்லி நமக்காக மரிச்சவர், அவர் தான் பலியானார் சொல்லி என்னைக்கு அதை உணர்ந்து சத்தத்தை கேட்டு விசுவாசித்து அவன் ஏற்றுக்கொள்றானோ, அப்போ யார் உள்ள போவா? ஆவியான அப்போ தான் போவார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்குள்ள யார் வந்துட்டா? ஆவியான வந்துட்டு அவர் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆவியானவர் தான் அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் நடத்துவார். பாருங்க, நல்லா கவனிங்க. நமக்கு இந்த நைட்டில் நடத்துறார் இல்லையா? அக்கினி ஸ்தம்பம் நடத்துறார். யார் நடத்துறா? நீங்கள் பரிசுத்தாவினுடைய சத்தத்துக்கும் அவருடைய கீழ்ப்படிச்சதுனால, விட்டு கொடுத்ததுனால உங்களுக்கு தூக்கமாக வராது 3 நாளைக்கு. ஒரு சொல்லும் பார்க்கலாம். எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது இல்லைன்னு சொல்லி தான். நல்லா கவனிக்கணும். ஆனால் வராது, நடத்துவாங்க, தொடர்ந்து நடத்துவாங்க, வரவே வராது. நல்லா கவனிக்கணும். ஆவியானவர் டேக்கப் பண்ணிட்டாருன்னா, உங்களை பொறுப்பெடுத்துட்டாருன்னா என்ன வராது? உங்களுக்கு தூக்க சான்ஸே கிடையாது. நீங்கள் தூங்கினா கூட வரவே வராது. நல்லா கவனிக்கணும். ஆவி நடத்துவார். அப்போ அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியான நமக்குள்ள உள்ள வந்துடுவார். வந்த உடனே தான் அவர் என்ன பண்ணுவார்? மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம்னு சொல்கிறார் இல்லையா? பகலில் வர பிரச்சனை, நைட்டில் இரவில் வர பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் ஆண்டு சொல்ற, பயப்படாத, இரவு உண்டாங்க பயங்கரத்துக்கும் பகல் அன்புக்கு பயப்படாத. ஆமாம், பகலே வெயிலாகிலும் இரவு நிலவாகிலும் ஒன்றும் பண்ணாது, சேதப்படுத்தாது. ஒரு லட்சம் பார்க்கலாம், சேதப்படுத்தவே படுத்தாது. நல்லா கவனிக்கும். இதனால் உங்களுக்கு பலவீனப்பட்டு போகாது. நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு ஆரோக்கியம் தான் வரும். அவ்வளோ சொல்லுமா? ஆரோக்கியம் தான் வரும். இன்னைக்கு நீங்கள் விழிச்சிருக்கிறதுனால, இன்னும் தொடர்ந்து 3 நாள் இருக்க போகிறதுனால உங்களுக்கு என்ன தான் வரும்? ஆரோக்கியம் தான் வரும். வியாதி பலவீனம் வராது. ஆண்டு சொன்ன இஸ்ரவேல் மக்களை கொண்டு வரும்போது ஆண்டு சொல்றாரு, அவங்கள பலவீனப்பட்ட ஒருவனும் கிடையாது. அந்த கோத்திரத்தில் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் வராங்க, புருஷன் மாத்திரம். அவளு பேர் ஆண்டு சொல்றாரு, அவங்கள பலவீனப்பட்ட ஒருவனும் இல்லை. ஒரு ஆள் பலவீனம் இல்லைங்க, ஒரே ஆள் இருக்க மாட்டாங்க. இவர் நினச்சி பாருங்களேன், அவ்வளவு நடந்து வராங்களே, இருக்கணும் இல்லை, ஒரே ஆள் கூட இல்லை. ஆண்டு சொல்ல போய் சொல்ல மாட்டார், கரெக்டாக சொல்றாரு. அதான் சொல்ற, பலவீனன்னு தன்னை பலவான் என்று சொல்வானாக. த வீக் சேஸ் ஐ அம் ஸ்ட்ராங். நல்லா கவனிக்கணும். பலவீனம் என்ன சொல்லணுமா? நான் பலவான் சொல்லணுமோ, அந்த மாதிரி தெய்வம் கொண்டு வராரு. அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர், நல்லா கவனிக்கணும், நமக்கு மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து நம்ம எப்பொழுது என்ன பண்ணுவாராம்? ஜெபிக்க முடியா வைப்பார். நல்லா கவனிக்கணும். ஜாமக்காரனா வைப்பார்,
யுத்த வீரனை வைப்பா. யுத்தம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் அடுத்த முறை தான் ட்ரைனிங் கொடுக்குறேன். எனக்கு அடுத்த நாளில் கவனிக்கும் எப்படி ஃபைட் பண்ணணும். நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன்மா. பாரு, இவ்வளோ பேர் இருக்கிறீங்களா? இவ்வளோ பேரில் மிலிட்ரி வேலை செய்கிற ஆள் யார் எத்தனை பேருங்க? இல்லை போலீஸில் யாருமே கிடையாது. நான் ஐயா யாரும் கிடையாது. அவர் ஒரு தான் எக்ஸைஸ்மெண்ட் வந்துட்டார் போயிட்டு. எல்லாமே மிலிட்ரியில் இல்லை, எல்லாருமே போலீஸ் போய் சேரல. ஊரில் எடுத்து பாருங்களேன், கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. வீட்டில் 10ல் ஒரு புள்ள தான் போகுது. ஒரு கொஞ்சம் பேர் தான் அந்த போலீஸ் வேலையில் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான் மிலிட்ரியில் இருக்காங்க. நம்மளாம் சப்போர்ட் பண்ணுறோம் அவருக்கு, அவ்வளோதான் இல்லையா? அவர் தேவைப்பட்டாங்க கொடுக்குறோம். அப்போ அந்த மிலிட்ரியில் போய் சண்டை போகிறது யார்? அவங்க தான் யுத்த வீரன். அதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி நான் சொல்லித்தரேன். கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு படிப்பெல்லாம் பண்ண அவசியம் இல்லை. விசுவாசம் தான் அவசியம். விசுவாசம் தான் அவசியம், வேறு ஒன்றும் தேவையில்லை. விசுவாசமும் இயேசு நாமத்தை பிடிச்சிக்கொள்ளுங்க, நல்ல கவனிக்கணும். 1 Corinthians 12 சொன்னார், வரங்கள் 9 வரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சிக்கொள்ளுங்க, கொடுப்பார், நல்ல கவனிக்க. ஏகமாக சொன்னேன், படிக்காத கை நட்ட அம்மா, அவங்ககிட்ட 9 வரம் இந்த மாதிரி தெரியுது எனக்கு பார்த்தா. ஈப்ரு அப்படியே பேசுவாங்க, கிரேக் அப்படியே பேசுவாங்க, லத்தீன் அப்படியே பேசுவாங்க. பேசி சொல்லுவாங்க அவங்களே, என்ன பாஷைன்னு கேட்குறீங்களா, இதுதான் கிரேக்குன்னுவாங்க. அப்படியே பயந்தே போடுனாங்க. நம்ம ஒரு பாஷை பேசுறதே கஷ்டமாகுது, அன்னி பாஷை. அவங்க யூப்ரில் பேசுகிறாங்க, லத்தீனில் பேசுகிறாங்க, கிரேக்கில் யார் பேசுவா? ஆனால் பொய் கிடையாது, அப்படியே பேசுவாங்க. தெளிவு. மணிக்கு 4 மணி நேரம் பேசுவாங்க. ப்ராபஸி மட்டும், தீர்க்கதரிசனம் மட்டும் 4 மணி நேரம் பேசுவோம். எப்படி தான் முடியும் வயசான காலத்தில்? வரங்கள் கொடுத்துருக்கிறார், அந்த அம்மாவுக்கு கொடுத்து வரங்கள் கொடுத்து நெஜக்காசு செய்திருக்கிறார், உங்களுக்கு செய்வார். அப்போ யுத்த வீரன்ன்றது ஒரு ஸ்பெஷல், ஒரு முக்கியமான காரியம். ஆனால் உங்களுக்கு ஆண்டு சொல்கிறாரு, அதான் பகலில் மேகஸ்தான் அக்கினி சமயத்துக்கு சொன்னால் ஜாமக்காரனாகவும் இருக்கணும். நீ அதே நேரத்தில் நீ என்ன பண்ணணும்? நீ ஜெபிக்கிற ஒரு ஆறாக இருக்கணும். நல்ல ஜெபிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க, நல்ல திட்டம் பண்ணுங்க. ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவரே என் நேரமாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? ஜெபிப்பேன். ஆண்டவரே 12 மணி நேரம் இருக்கட்டும், 72 மணி நேரம் இருக்கட்டும், அது எவ்வளோ அதிகமாக கூட இருக்கட்டும், 10 நாளாக கூட இருக்கட்டும், நான் என்ன பண்ணுவேன்? நிப்பா ஆண்டவரே. அந்த காரியம் தான் ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நம்மளை கொண்டு போவார். இந்த பிரச்சனை வராது போவார். எந்த தோல்வி வரும், மரணங்கள் வரும், வியாதிகள் வரும், எதிர்ப்புகள் வரும். நல்ல கவனிங்க, இந்த டிராவலில் நீங்கள் போகும்போது இஸ்ரேல் மக்களுக்கு என்னென்ன விரும்ப வந்ததோ அவ்வளோ காரியம் வரும். அதை நம்ம எடுத்துக்கணும். அவங்களுக்கு வந்துச்சு நினச்சக்கூடாது. அவங்க எப்படி தான் போய் சேர்ந்தாங்க? எத்தனை பேர் தான் போய் சேர்ந்தாங்க? ஏமா அவ்வளோ பேர் போனாங்களா? 6 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் சொல்கிறாங்க. மொத்தம் மனைவி பிள்ளைங்க சேர்ந்தா 40 லட்சம் கணக்கு சொல்கிறாங்க. புருஷன் மாத்திரம் 6 லட்சம். அந்த காலத்தில் மனைவி பிள்ளைங்க வந்து கணக்கு கிடையாது, அதனால் 40 லட்சம் சொல்கிறாங்க. எத்தனை பேருமா போனாங்க? யாருன்னு தெரியுமா? என்னம்மா கணக்கு அது? நியாயமா அநியாயமா? அது 2 பேர் தான் போயிருக்கிறாங்க. அதனால் அதை நம்ம எடுத்து பார்க்கணும். 2 பேர் தான் போயிருக்கிறாங்க. அடிக்கடி சொல்லியிருப்பாரு, நோவா காலத்தில் 8 பேர் தான் போயிருக்கிறாங்க இல்லையா? இவங்க காலத்தில் 2 பேர் தான் போயிருக்கிறாங்க. கணக்கு பண்ணி பாருங்கள், 8 பேர் தான் போயிருக்காங்க. ஒரு ஃபேமிலி தான், ஒரு ஃபேமிலி, கணவன் மனைவி, நோவா மனைவி, அவங்க 3 பிள்ளைங்க, சாம், கேம், யாபேத், 3 மருமகள், ஒரு குடும்பம் தான் போயிருக்குது. மற்ற எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. இவங்கள 2 பேர் தான் போயிருக்கிறாங்க. அதனால் கானான் தேசத்தில் போகிறது, வருகையில் போகிறது இப்போ சொற்பமாக தான் இருக்கும், கடினமாக தான் இருக்கும். இப்போ வருகையில் இந்த ஆழத்தில் வந்தவங்க மட்டும் போகலான்னா அவுட்டு எல்லாம். பார்த்தீங்களா? வந்தவங்களாம் போயிட்டாங்க. பார்த்தீங்களா? அவங்க போனவங்களும் அவுட்டு, வராதவங்களும் அவுட் ஆகிட்டாங்களா? இப்போயே கணக்கு பண்ணி பாருங்கள். இப்போ ஒரே வேளை சொல்கிறேன், சும்மா சொல்கிறேன், இந்த ஆழத்தில் வந்திருக்க மட்டும் வருகையில் எடுத்துக்கொள்வாங்க. அல்ல இப்போ வராரு அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம இருந்தால் போவோம். அவ்வளோதான், கொஞ்சம் பேர் தான். கணக்கு பண்ணி பாருங்கள், 10-15 கூட வரல. அவங்க நினைப்பாங்க, ஐயோ நான் அவ்வளோ நேரம் இருந்தேனே, போயிட்டேனே, நான் வந்து அது சாக்கு போக்கு போட்டு என்ன பண்ணி நின்ட்டேனே சொல்லுவாங்களே இல்லையா? அதனால் அது பழைய ஏற்பாட்டு இஸ்ரேல் மக்கள் நமக்கு வந்து ஒரு திருஷ்டாந்தகம், நமக்கு ஒரு பாடம். அதை கற்றுக்கொள்ளணும். நீங்கள் நல்லா கவனிக்கணும். அது சாதாரண ஒரு காரியம் இல்லை. அவங்கள எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 சப்ஜெக்ட் இருக்குது. அவங்களுக்கு மட்டும் நான் பேச முடியாது. அது 7 சப்ஜெக்ட் இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் திருத்திட்டீங்கன்னா, அதை என்ன மாற்றிட்டீங்கன்னு வச்சு, நான் மாற்றின்னு வச்சுங்களேன், வருகைக்கு ஆயத்தமாயிடுவேன். அதிலே யுத்தம் நடந்து போச்சு. எப்படி யுத்தம் செய்யணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபவீரனா மாறணும், எப்படி ஜாமக்காரனாக இருக்கணும், கண்ணு வச்சிருக்கணும் அப்படின்றது எங்கே தான் இருக்குது? பைபிளில். பழைய ஏற்பாட்டு மக்கள், இஸ்ரேல் மக்களை நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அப்போ தெய்வம் சொல்கிறாரு, சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு நம்ம கவனிங்க, நம்ம இருக்கிற காலமே சத்தியாவன காலம், பரிசுத்தாவன காலம் தான். ஒரு இடம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆவியானவரை நீங்கள் அதிகமாக அறிந்து கொண்டு அவரை நேசித்து அவருடைய அந்த அந்த சுவாபத்துக்குள்ளே நீ கடந்து போகணும். ஒரு காரியம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இது வெளிப்பாடு, இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு காரியம் தான், நல்லா கவனிக்கணும். நீங்கள் எப்படி இருந்தாலும் புரிஞ்சுங்க, பரவாயில்ல. இது வேறு இடத்துல பேசணும், இருந்தாலும் கவனிங்க. ஒரு காரியம் சொல்கிறேன், பிதாவாக கவனிங்க, ரொம்ப டீப்பானது, ஆண்டு மைமூட்டாகட்டும். பிதாவாக தேவன் ஒரு திட்டம் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி அவர் கட்டளை கொடுத்துருக்கிறார். பிதாவாக தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு என்ன பண்ணுறாரு? கட்டளை கொடுத்துருக்கிறார். கட்டளை தான் பைபிள் சொல்லுது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே
யார் சொல்ல போறீங்க? கொஞ்சம் சொல்லணும்ல நீங்க. போதக சிச்சை ஜீவ வழி, நல்லா கவனிக்கணும். கட்டளையை விளக்கு. யோவான் 12:50 சொல்றாரு, கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது. அப்ப கட்டளை கொடுத்திருக்கிறார் பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாட்டில் மக்களுக்கு. அதை யாரும் மாற்ற முடியுமா? அந்த கட்டளைக்கு கீழ்ப்படி சொன்னா கல்லெறி சாவடிச்சிருவாங்க, கொலை செய்திருவாங்க. அந்த கட்டளை மாற்ற முடியுமா? யாராவது மாற்ற முடியாது. நல்லா கவனிக்கணும். ஓய்வு நாள், ஒரு உதாரணத்துக்கு ஓய்வு நாள் என்ன பண்ணணும்? ஓய்வு நாளை கை கொள்ளணும். இல்லைன்னு சொன்னா கல்லெறி சாவணும். இது போல் நிறைய இருக்குது. விருத்தசேதனை பண்றது, நல்லா கவனிக்கணும். நிறைய காரியம் இருக்குது. பலி செலுத்துறது நிறைய இருக்கு. பச்சார் மற்ற காரியங்கள் அவ்வளோ காரியத்தை ஆண்டு கொடுத்துருக்கிறார். பிதாவாகிய தேவன் கட்டளை கொடுத்து கவனிக்கணும். நீங்க இந்த கட்டளை கொடுத்தார தெய்வம், அந்த கட்டளையே மாற்றவே இல்லை. பழைய ஏற்பாட்டு மக்கள் அப்படியே ஃபாலோ பண்றாங்க, கரெக்டாக வந்துனே இருக்கிறாங்க. கவனிங்க. அடுத்த கட்டம் வந்து பிதாவாகிய தேவன் பண்றாரு. யார் அனுப்புறாரு? தன் குமாரன் அனுப்புறாரு, இயேசு அனுப்புறாரு. ஒரு அழி சொல்லுங்க பார்க்கலாம். யார் அனுப்புறாரு? அது மக்களுக்கு தெரியாது, இஸ்ரேல் மக்கள் தெரியாது. இயேசு அனுப்ப போறன்னு சொல்லி அப்படி கேள்விப்பட்டு சொல்றாரு. அப்படியே மோசேக்கு சொல்றாரு லேசா. அதே போல தானியேல் சொல்றாரு, மெசியா சங்கரிக்கப்படுவார் அப்படி சொல்லி மேலமே சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது கவனிக்கணும், பிதாவாகிய தேவன் கொடுத்த கட்டளையே சில கட்டளை மாற்றினா அவர். இந்த ஓய்வு நாள் கிடையாது, நமக்கு சண்டே தான், நம்ம ஓய்வு நாள் கிடையாது, சாபத்து சனிக்கிழமை கிடையாது, பலி கிடையாது, ஆலயம் கிடையாது, நம்மள மாறிட்டோம். கட்டளை மாத்திர சில காரியம் விருத்தசேதனம் கிடையாது. நல்லா கவனிக்கணும். சில ஓய்வு நாள் ஃபாலோ, இந்த மாதிரி கட்டளை மாற்றும் போது ஒத்துக்குவாங்களா ஜனங்க? என்ன பண்ணுவாங்க? கட்டளை மாத்தினா சாகடிச்சிருவாங்க. இயேசு செத்தாரா இல்லையா? புரியுதுங்களா உங்களுக்கு எதுக்குன்னு? பிதாவாகிய தேவன் ஒரு திட்டம் பண்றாரு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாமே மாறுது. எல்லாருமே ஏற்றுக்கொள்ள போறாரு. நம்ம கூட பிள்ளை ஆயிட்டோம். இஸ்ரேல் மக்கள் மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாம் பிள்ளையா மாறுறோம். அப்ப இந்த புறஜாதிகள் உள்ள வராங்க, எல்லாரும் கொண்டு வரணும். ஓய்வு நாள் கிடையாது, பலி செலுத்த ஆடு மாடு பலி கிடையாது, இயேசு பலியாகிறாரு. இப்படி நிறைய காரியம் மாற்றி கொண்டு வராரு. தெய்வம் சில காரியத்தை மாற்றுறாரு. கட்டளையை மாற்ற யாரா இருந்தாலும் செத்து போயிடுவாங்க. செத்துருவாங்க இல்லை, சாவடிச்சிருவானுங்க. இயேசு செத்தாரா இல்லையா? கவனிங்க, இயேசு கிறிஸ்து செத்ததுக்கு 3 காரணம் சொல்றாங்க. நிறைய இருக்கு, 3 காரணம். ஒன்று வந்து அவர் ஓய்வு நாள் என்ன பண்ணல, ஃபாலோ பண்ணல. இஸ் நாட் ஃபாலோவிங் த சாபத் டே அப்படி சொல்லி பழி போட்டானுங்க. ரெண்டாவது, அவர் பாவியில சிநேகிக்கிறார், பாவி கிட்ட போய் நிற்கிறாரு, அவங்க தான் போறாரு, அங்கே தான் போறாரு. மூன்றாவது காரியம், தன்னை தேவன் என்று சொன்னார். இது பொய்யாது, அவர் தேவன் இல்லையா? தேவன் தான் அவரு, ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளல, அறியல, கொலை செய்துட்டாங்க. கட்டளை ஆண்டு மாற்றும் போது பலியாகி தான் ஆகணும். பலியானாரு இல்லையா? பிதாவாகிய தேவன் பாருங்க கட்டளை கொடுக்கிறாரு ஆதாமுக்கெல்லாம், அவங்க ஃபாலோ பண்ணல, பிசாசோட சத்தத்தை கேட்டாங்க. உடனே ஆண்டு சொல்றாரு, மனசாப்பட்டாராம். ஏன் அந்த மனுஷன் உண்டாக்கணும், ஏன் ஆதாமை எவ்வளவு உண்டாக்கணும் சொல்லி மனசாப்பட்டா, வேதனைப்பட்டாராம். ஐயோ இந்த பிள்ளை பெற்று எடுத்துமே சொல்றீங்க இல்லையா? சொல்லுவாங்க சில பிள்ளைங்க துஷ்டமா இருந்தா, குடிகாரனா இருந்து, விபச்சாரக்காரனா இருந்து, கொலைகாரனா இருந்தா சொல்லுவாங்க, இந்த பிள்ளை ஏன் தான் பெற்று எடுத்துன்னு தெரியல வயிற்றுல அப்படின்னு. அந்த மாதிரி பிதாவாகிய தேவன் மனசாப்பட்டார், வேதனை ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஜீவன் போறதுக்கு சமம் இல்லையா? அது குழந்தை பெற்று எடுக்கும் எப்படி எடுப்பாங்க? உயிரை கொடுத்துதான் எடுக்கிறாங்க, குழந்தை பெற்று எடுக்கிறாங்க, உயிரை கொடுத்து பெற்று எடுப்பாங்க. உயிர் போய் உயிர் வரும் பெண்ணுக்கு, அந்த ஸ்திரீக்கு. அந்த மாதிரி இயேசு பலியாகிறார். மூன்றாவது பாருங்க, அந்த கட்டளையை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட என்ன பண்ணுறது? ஆவியானவர் நெருக்குகிறார். அதை ஃபாலோ பண்ணுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கன்றார். இதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்து. கவனிங்க, இப்போ அவரும் மனசாப்படுறார். வசனம் சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கு ஒன்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவை என்ன பண்ணாதீங்க, நீங்க துக்கப்படுத்தாதீங்க. பார்த்தீங்களா? அப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ன சொல்றாரு, அதை ஃபாலோ பண்ணும்போது துக்கம் உண்டாகுது, ஃபாலோ பண்ணலாம். அப்போ ஆவியான் துக்கப்படுறார், பிதாவாகிய மனசாப்பட்டார், இயேசு பலியானார். நல்லா கவனிச்சு பாருங்கம்மா, புதிய ஏற்பாட்டில் ஒரு திட்டம் வச்சிருந்த பிதா திட்டத்தை புதிய ஏற்பாட்டில் கொண்டு வரது அவ்வளோ கரெக்டாக கொண்டு வரது நினைக்கிறாரு பலி. இப்போ அந்த திட்டத்துக்குள்ள, அந்த புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ள ஆவிக்குரிய ஜீவித்தில் நம்ம போகணும்னு சொன்னா நம்ம என்ன ஆகணும்? நீ நானும் சாகணும். ஒரு நிலை சொல்லுமா, செத்தாதான் ஃபாலோ பண்ண முடியும். உலகத்துக்காக என்ன பண்ணணும்? செத்துதாகணும். உலக காரியனுக்காக, உலக வழிபாடுகளுக்காக, பாரம்பரியத்துக்காக, பாவத்துக்காக செத்துதான் ஆகணும். பவுல் சொன்னால, இனி நான் வாழ்வது நான் அல்ல, ஐயோட சொன்னார் நினைக்கிறேன். களத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ஐயாவோட ஐயோட பேசினார். சிலுவையில் எனக்காக நான் பண்ணான், அறையப்பட்டு விட்டேன். உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு விட்டது, நானும் உலகத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். எனக்கு உலகத்துக்கு சம்மந்தம் கிடையாது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, அந்த மாதிரி செத்து தான் நித்தியஜனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ பிதாவாகிய தேவனை கொண்டு அந்த மாஸ்டர் பிளான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் யார் செய்கிறாருன்னா பரிசுத்தாவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். அதோட சொல்லுமா, அது கவனிங்க. இது நிறைய பேருக்கு விளங்காது, நிறைய சபைக்கு விளங்காது, நல்ல ஊழியக்காரருக்கு விளங்காது. நல்லா கவனிக்கணும், உன்னை வழங்காது. புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் என்ன பிளான் பண்ணி நடத்துறாரு, ஏன் இயேசு அனுப்பிச்சார் பிதாவாகிய தேவன், அவர் என்னென்ன காரியம் மாற்றிருக்கிறாரு, எதை ஃபாலோ பண்ண சொல்றாரு, அதை ஆவியானவர் எப்படி செய்கிறாருன்றதை அநேகருக்கு வழங்காது. இது மாஸ்டர் பிளான், பிதாவுடைய திட்டம். அந்த திட்டத்துக்கு நேராக உள்ள போகணும். ஆவியானவர் காலத்தை தான் நம்ம ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆவியானவர் மேகஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா நம்ம என்ன பண்ணுவதான்? யுத்தம் பண்ண வைக்கிறது யார் தான்? ஆவியானது தான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் மீதி சப்ஜெக்ட் அவர் எடுப்பாரு, நல்லா கவனிக்கணும்.
எஸ்ஐ 59:19 குறிச்சுங்க, வாசிக்காதீங்க. சொல்றாரு, சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியான என்ன பண்ணுவாராம்? கொடியேற்றுவார். பாத்தீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தமா? யார் யுத்தம் பண்ணுவா? பாத்தீங்களா? இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டேஷனில் உங்களுக்கு பிரிச்சிடலாம் யாரான்னு சொல்லி. புரியுதுங்களா உங்களுக்கு? யாரா யுத்தம் பண்ண போறீங்க? யார் ஜபம் பண்ண போறீங்க? யார் ஜாமம் காக்க போறீங்க? யார் சீசன் எடுத்து பிரிச்சிடலாம். பயமா இருக்குதா? இல்லை, வெரி குட். நீங்கள் பயப்பட மாட்டீங்க. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். சிங்கம் என்ன பண்ணாது? பின்னடியாது. எதை பார்த்தோம்? எனக்கு கர்த்தர் நல்ல கவனிக்கும். எனக்கு கர்த்தர் நல்ல. கேரளாவில் நடந்த நிகழ்ச்சி கவனிமா. கேரளா நடந்துச்சு. ஊழியக்காரர் ஊழியத்துக்கு போகிறாரு. அந்த காலத்தில் வயல்வெளியில் போகணும். கேரளாவில் வயல்வெளி தான், வரப்பில் தான் போக முடியும். ஒத்தடி பார்த்து ஒரு மாதிரி தான் இருக்கும். வரப்பு தெரியுமா உங்களுக்கு? வரப்பில் தான் போகணும். ஊழியத்துக்கு போகும்போது வரப்பில் போகிறாரு. ஃப்ரண்ட்டில் சிங்கம் வந்துச்சு. சிங்கமாக புலி தெரியல சொன்னாங்க. அங்கே விவசாயம் பண்ணுற அக்கள்லாம், சாமியார் போகாதீங்க, அங்கே சிங்கம் ஏதோ புலி வருது. அப்படி புலி தான் புலி வருதுன்னாங்க. ஏதோ ஒரு மிருகம். இவர் பார்த்தாரு, யோசனை பண்ணார், பின்னிட்டு போகலாமா? பார்த்தாரு, பின்னிட்டு போகக்கூடாது. சிங்கம் வந்து அடிக்கதான் செய்யும். என்ன பண்ணணுமோ? பின்னிட்டு போகக்கூடாது. சிங்கமாக நானா பார்த்துருவோம். பார்த்தார் அவர். ஏசு நாமத்தினால போயினா இருந்தார். சிங்கமாக வருது, அடிக்கிறது கிட்ட வருது. ஏசு நாமத்தில் என்ன பூத்து வந்துச்சு. அது மேலே நின்றுட்டு ஒரு பிரசங்கம் பண்ணாராம். கேரளாவில் ஒரு பெரிய பாஸ்டர். அவர் சொல்கிறாரு, என் வாழ்நாட்களிலே நல்ல பிரசங்கம் எங்கன்னு சொன்னால் அந்த சிங்கத்து மேலே நின்று பண்ணது தான்ன்றாரு. அல்ல சொல்லுமா? அதனால் நல்ல கவனிங்க. சிங்கத்தை போட்டு தைரியமாக இருங்க, நல்ல கவனிக்கும். அப்போ தெய்வம் என்ன பண்ணுறாரு? நம்ம நடத்துகிறார். ஆவியா நடத்துகிறார். நல்ல கவனிக்கணும். நடத்தும் போது யுத்தம் பண்ணுவார் அவர். ஆவியானவர் பெருமூச்சலோடு என்ன பண்ணுவாராம்? வேண்டு சிவா ஜெப வீரனா இருக்கிறார். நல்ல பாயிண்ட்ல பிடிச்சிங்க நீங்க. உங்களுக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் அடுத்து போயிடுறேன். நல்லா கவனிக்கணும். என்ன பண்ணுவார்? பெருமூச்சலோடு வேண்டு சிவா. ஜெபிக்க வைக்கிறது யார் தான்? ஜெப ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், வேண்டுதல் ஆவியானவர். அவர் தான் ஜபிக்கிற வைக்கிறது. ஆவியானது தான். பாருங்க, எது கொடுத்துருக்கா பார்த்தீங்களா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் பவுல் யாருங்க? அப்போ பேதுரு யாரு? யோமன் யாரு? கர்த்தர் நல்லவர். அற்புதம் செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க யுத்தம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். பேதுரு மிராக்கிள் பண்ணியிருக்கிறான், முடம் நடக்க வச்சிருக்கிறான். அவன் சொல்கிறான், என் நாமத்தினால இல்லை, ஏன் சுயசக்தியோ பலமோ ஞானமோ இல்லை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவர் பற்றி விசுவாசமே இந்த முடம் என்ன பண்ணிச்சு? குணமாக்கிட்டு சொல்கிறான். அப்போ யுத்தம் பண்ணியிருக்கான் அவன். பேதுரு, யோவான், பவுல், பிலிப்பு இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? மிராக்கிள் பண்ணுறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க? யுத்தம் பண்ணி தான் ஆகணும். பக்கத்தில் விசுவாசத்தில் போராடி ஆகணும். அவனை துரத்தி ஆகணும். ஏசு நாமத்தினால. என் நாமத்தில் போய் தான் ஆகணும். நீ ஏசு நாமத்தில் போகணும். அப்போ யுத்த வீரனாக இருந்திருக்கிறாங்க. பவுல் அதிகமாக ஜெபிக்கிறான். ஜெபம் நிற்கிறான், காத்து கொண்டிருக்கிறான். யோவான் நல்ல கவனிங்க. ஆகவே புதிய ஏற்பாட்டு காலத்து கவனிங்க. இப்படி ஆவியானவர் நடத்துவார் உங்களை. ஆவியானவர் தான் அந்த 3 வேலை செய்வார். உங்களை ஜெபிக்க வைக்கிறது அவர் தான். உங்களை யுத்தம் பிசாசுக்கு நேரம் என்ன பண்ணுவான்? யுத்தம் பண்ண வைக்கிறது அவர் தான். அவரை ஃபாலோ பண்ணி சீசனாக ஃபாலோ பண்ணுறது அவர் தான். சகல சத்தியத்துக்குள்ள ஆவியார் என்ன பண்ண உங்களை நடத்துவார். பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாயத்தை கண்டித்து உணர்த்தி சகல சத்தியங்கள் உங்களை என்ன பண்ணுவாராம்? நடத்துவார். நடத்துறாரு இல்லையா? பாருங்க, அவர் சீசனாக மாற்றுவார், யுத்த வீரனா மாற்றுவார், ஜாமக்காரனா மாற்றுவார், ஜபிக்கிற வீரனா மாற்றுவார். அல்லேலூயா. நான் இன்னைக்கெல்லாம் பேசினேன். நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நான் கரெக்ட் 4-5 மணிக்கு பேசினா விட்டு போயிடுவேன். அதனால் நேரம் காலங்கள் கரெக்டாக அந்த ஐயா கையில் கொடுத்துடணும். பிறகு அப்போ குடும்பம் பார்த்துக்கலாம். கர்த்தர் நல்லவர். இது வரைக்கும் போதும். நான் சொன்னேன் இல்லையா, உண்மையிலே பேசினே இருப்பேன். 5 மணிக்கு கரெக்டாக பேசி முடிச்சுடுவேன். டீ கூட வேணாம் எனக்கு. ஆனால் எல்லாரும் நிலைமை பார்க்கணும், ஐயாவுடைய புரோகிராம் பார்க்கணும். கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆஜின தாப்பனே, 72 மணி நேரம் ஜெபிப்பதற்காக அருமையான அப்பா சோத்திர சபையில், அப்போஸ்தல திருச்சபையில் அப்பா துதிக்கிற சோத்திர ஐயா, பாஸ்டர் ஐயா விபி ஆரோக்கிய சமய அவர்களுக்காக சோத்திரம், குடும்பத்தாருக்காக, சபையாருக்காக நன்றி அப்பா சோத்திரம். அருமையான இந்த நேரத்தை பொறுப்படுத்து, நேரங்காலம் பார்க்காம, சிரமம் பார்க்காம அப்பா பிளான் பண்ணி திட்டம் பண்ணி வருகிற டாக்டர் தேவசாயத்துக்காக, மனைவிக்காக, சாந்த ஜோதிக்காக, எங்கள் மத்தியில் அருமையான பாஸ்டர், அன்பான பாஸ்டர் டேனியலுக்காக நன்றி அப்பா. வந்திருக்க யாவரும் சம்தவிக்கிறோம். இந்த வார்த்தையை இந்த செக்ஷனில் பேச கர்த்தர் அடியனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. மக்களுடைய நிலைமை அறிந்து ஆவியானவர் பேசின மெல்லமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எளிதான பாடலுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானுக்கு தொடர்ந்து நடத்துங்க. வேண்டிய வைராக்கியத்தை, பலத்தை கொடுங்க, உற்சாகத்தை கொடுங்க. பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, ஜெப பகுதி, அப்பா சோத்திரம், எல்லா ஆலோசனை பகுதி எல்லாவற்றையும் கிருபை விட்டாயா சோத்திரம். அடியன் தாழ்த்துகிறையா. துதி கன மகிமை எல்லாம் முக்கிய இயேசு கிறிஸ்து பிதாவே. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒரு முறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம்.
4 டிவி ஊழியம், 5 பத்திரிகை ஊழியம், 6 CD DVD ஊழியம், 7 பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம், 8 உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம், 9 நலிந்த குழந்தைகள் இல்லம், 10 24 மணி நேர ஜெப மையம், 11 சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி, 12 சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம், 13 மருத்துவ முகாம், 14 ஜெயில் ஊழியம், 15 கைப்பிரதி ஊழியம், 16 கிராம ஊழியம், 17 மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், 19 சமூக நலப்பணிகள் ஊழியம், 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.